உலக தமிழ் சொந்தங்களுக்கு சோதிட பூமியின் வாயிலாக சோதிடர் மதுரை கார்மயத்தினுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் 15ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 21/9/2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள இந்த வார ராசி பலனை காண இருக்கின்றோம். இதுவரை நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தந்து வருகின்ற அனைவருக்கும் மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல புதிதாக பார்க்கின்றவர்கள் தயவுசெய்து நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்பதை உறுதியாக கூறுகின்றோம். இந்த வார ராசி பலனில் இந்த வாரத்திலே இருக்கின்ற சுப நாட்களை நாம் காணலாம். 17ஆம் தேதி தேய்பிரை முகூர்த்த நாள், 21ஆம் தேதி சர்வ மகாலய அமாவாசை. இந்த 2 நாட்கள் மட்டும் இந்த வாரத்தில் முக்கிய நாட்களாக வருகிறது. இப்போது நாம் 12 ராசி நேயர்களுக்குமான ராசி பலன்களை காணலாம். மேசராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த வாரத்திலே சுயசாரத்திலே சித்திரை நட்சத்திர காலையில் அமர்ந்து ராசிக்கு 7ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து விட்டார். இதுவரை 6ஆம் இடத்துல இருந்தார், இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதாவது உங்களுக்கு இந்த 7ஆம் இடத்துக்கு வந்த பின்னாடி என்ன செய்கிறாருன்னு சொன்னாக்க, நேரடியாக உங்கள் ராசியை பார்க்குறார், அதுக்கப்புறம் தனஸ்தானத்தை பார்க்குறார். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பார்வை. இந்த 2 பார்வையுமே ரொம்ப விசேஷமான பார்வை. அதுபோக செவ்வாய் வந்து உங்கள் ராசினா தொழிற்சானத்தையும் பார்க்குறார் 4ஆம் பார்வையாக. இனிமே தான் உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல காரியங்களாக விரைவாக நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் உடையவராக நீங்கள் வரப்போகிறீங்க. ஒரு சுய பலத்தோடு நீங்கள் வெளியில் வரப்போகிறீங்க. ஏன்னா இதுவரை 6ஆம் இடத்துல இருந்து பார்த்தார், இப்போ 7ஆம் இடத்துல இருந்து பார்க்குறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேந்திரஸ்தானம் 7ஆம் இடம். அதுதான் உங்களுக்கு கணவன் அல்லது மனைவிக்குரிய வீடு, நண்பர்களுக்கு உரிய வீடு, சொந்த பந்தங்களுக்கு உரிய இடம். இதுவரைக்கும் நீங்கள் சொந்த பந்தங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கோ நீங்கள் கொஞ்சம் ஆகாதவராக தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் முக்கியமான நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நபர்கள்னு சொன்னாக்கா நம்ம வீட்டுக்காரவங்க மனைவி அல்லது கணவர், அதே மாதிரி சொந்த பந்தம், நண்பர்கள், இவங்களை சுற்றி தான் வாழ்க்கையே இருக்குது. இப்போ அவங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் நம்ம வந்துட்டோம். இப்போ இதுவரைக்கும் நம்ம அவங்களுக்கு சில நேரங்கள் ஆகாதவராக தெரிஞ்சிருக்கிறோம், அவங்களுக்கு எதிரி மாதிரி நம்ம நடந்திருக்கிறோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக நம்ம செயல்பட போகிறோம். 7ஆம் வீட்டில் வந்து உட்கார்ந்தாச்சு அப்படி சொன்னாக்கா, மனைவியை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய கணவனாக மாற போகிறீங்க, கணவனை புரிந்து நடக்கக்கூடிய மனைவியாக நீங்கள் மாற போகிறீங்க. அதே மாதிரி மனைவி கணவனுக்குள்ள தேவைகளை எல்லாம் நல்லபடியாக பூர்த்தி செஞ்சு கொடுக்க போகிறீங்க. சொந்த பந்தங்களோடு உறவாட போகிறீங்க, நண்பர்களோடு நல்ல இணக்கமான சூழ்நிலையை பராமரிக்க போகிறீங்க. இந்த நேரத்தில் பிரிந்த கணவன் மனைவிமார்கள் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது கருத்து வேற்றுமையில் நீங்கள் வெளியில் போயிருந்தீங்களா அல்லது ஏதாவது டைவர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால், இந்த வாரத்தில் நீங்கள் போய் நேரடியாக கலந்து பேசும்போது உங்களுடைய டைவர்ஸை கேன்சல் ஆக்கி நீங்களே வீட்டுக்கு கொண்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவங்க செஞ்ச குற்றங்கள் தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் இப்போ தான் முத அவங்க செஞ்ச நன்மைகளை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? அவங்க எவ்வளோ நன்மை செஞ்சுருப்பாங்க, அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அவங்க செஞ்ச ஒரு குற்றம் மட்டும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும். அதனால் நீங்கள் ஒரு பெரிய எல்லை வரைக்கும் போயிட்டீங்க. ஆனால் இப்போ எல்லாத்தையும் மறந்து அவங்க செஞ்ச நன்மைகள் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அப்போ வந்து நீங்கள் அவங்கள அரவணைச்சு கூட்டிகிட்டு வந்து மீண்டும் சேருவதற்கான வாய்ப்பை உருவாக்க போகிறீங்க. ரொம்ப கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக போகுது. பந்தங்கள் அதிகரிக்குது. அதே மாதிரி சொந்த பந்தங்களோட நட்பையும் நீங்கள் அதிகரிக்கிறீங்க. நண்பர்கள்ட்ட இந்த பகை விலகி நீங்கள் நட்பு பாராட்டக்கூடிய வகையில் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா இவங்க தான் அவங்கள வாழ்க்கையில் தூக்கி விடக்கூடியவர்கள், நல்ல ஆலோசனை சொல்லி வழிநடத்தக்கூடியவர்கள். அவங்களே நம்ம பகையாக நின்றுட்டா நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? கொஞ்சம் போராட்டம் பண்ணி தான் நீங்கள் கடந்த வாரங்களை கடந்து வந்தீங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து நீங்கள் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கிறீங்க. நீங்கள் ஃபுல்லாக மெஜாரிட்டியாக நீங்கள் நின்று காரியத்தை செய்ய போகிறீங்க. எங்கே போனாலும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூடிருச்சு இப்போது. அதனால தைரியமாக போய் பேசுங்க. யார்கிட்ட போய் பேசினாலும் உங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். அது அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வேலை செய்கின்ற நிறுவனத்தில் உள்ள பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, உங்களை அவங்க கண்டுக்கிறாமல் இருந்திருப்பாங்க. இப்போ கண்டுக்கிறாமல் இருக்க முடியாது. நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்டு தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நீங்கள் பேசுகிறீங்க. அதனால நல்ல வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்கணும். இந்த வாரத்தை அனைவரும் சக்ஸஸ் பண்ணணும். முக்கியமாக தொழிலில். ஏன்னா 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். நம்முடைய என்னென்ன வேலை செய்கிறோம், என்ன நிறுவனங்கள் நடத்துகிறோம், எந்தெந்த வகையான நம்ம பிஸ்னஸில் இருக்கிறோம்ன்றதை பொறுத்து நாம் அதை விரிவுபடுத்துகிறோம். அதை நீங்கள் எப்படி கொண்டு செலுத்த போகிறீங்கன்றதை பார்க்குறோம் இல்லையா?
இனிமேல் ரொம்ப அருமையாக கொண்டு செலுத்த போகிறீங்க. தொழில் சிறப்பாக நடக்கப் போகுது. அனைத்து துறையினருக்கும் அனைத்து இடங்களில் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும் இது பொருந்தும். மேசராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாரம், சக்ஸஸ்ஃபுல் வாரம் சொல்லலாம். நீங்கள் அதை ஜெயிக்க போகிறீங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்குது, பண வரவு நல்லா இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்குறீங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் உங்களுக்கு கேட்டதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்த போகிறீங்க. இளைய சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து வழிநடத்தக்கூடிய வகையில் இருக்கிறாங்க. புதன் ஆட்சி உச்சம் அடைந்த நிலையில் இருக்கிறார். அதனால் அவங்களும் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி குரு பகவான் வாக்குஸ்தானத்தில் உங்களுக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். சரிங்களா? உங்களுக்கு குரு பகவான் வாக்குஸ்தானத்திற்கு அருகில் அமர்ந்திருக்கின்றார். அதனால் நிச்சயமாக நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய வகையில் அனைத்தும் நடக்கும். அங்கே இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் சிறப்பான பார்வையாக இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து வகையிலிருந்து பேருதவிகள் கிடைக்கும். அதை நீங்கள் பேசியே ஜெயிச்சிருவீங்க. பேசியே நீங்கள் காரியம் சாதிக்கக்கூடிய வகையில் உங்கள் அமைப்புகள் இப்போ இருக்குது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு மிகுந்த சப்போர்ட்டில் பக்கபலமாக இருக்கின்றார்கள். கண்டிப்பாக உதவிக்கரம் நீட்டுவார்கள். சரிங்களா? அதே மாதிரி இந்த 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தில் 16ஆம் தேதி இரவு உங்களுக்கு கடகராசியில் சுழற்சிக்கு வராரு. அங்கே ஆட்சி பலம் அடைகிறாரு. அப்போ தாய் வழி உறவுகள் மூலியமாக உங்களுக்கு நிறைய செல்வாக்கு கிடைக்க போகுது. அவங்க மூலியமாக சப்போர்ட் கிடைக்க போகுது. ஏன்னா ரொம்ப தொழிலுக்கு நீங்கள் ஏதாவது உதவி வேணும்னா நிச்சயமாக அவங்க சப்போர்ட் பண்ணி செய்வாங்க. அது எவ்வளவு பணமாக இருந்தாலும் சரி, அவங்க இப்போ இருந்தால் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் அவங்க இருக்கிறாங்க. கண்டிப்பாக உதவி செய்வாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஏன்னு சொன்னால் 4க்கு 8 சனி வக்கரமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். அந்த கடகராசியில் சந்திரன் ஆட்சி பலம் அடைய போகிறாரு. பொதுவாக சந்திரன் ஆட்சி பலம் அடைஞ்சிட்டா வக்கரம் பெற்ற சனியால் ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தாலும் சில தொந்தரவுகளை அனுபவிக்க வேண்டிய கட்டம். அதனால் உடம்பு ஆரோக்கியத்தில் தாயாரை கவனித்துக் கொள்வது நல்லது. இந்த பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. கவலைப்பட வேண்டாம். சூரியன் 5 குடையவன் ஆண்களுக்கு அவர் ஆட்சி பலம் அடைந்திருக்கிறார். அதுக்கப்புறம் உங்களுக்கு 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கன்னிராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அங்கேயும் ஆட்சி பலம் அடைந்த புதனோடு அமைகின்றார். அதனால் நிச்சயமாக பிள்ளைகள் ரொம்ப அறிவு ஆற்றலோடு சிறப்பான சிந்தனைகளோடும் விளங்குவாங்க. எந்த விதமான ஒரு பாதகமான சூழ்நிலைகளும் இப்போ அவங்களுக்கு கிடையாது. நல்லா இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக அவங்க நல்ல நிலையில் இருக்கிறாங்க. நல்ல ஒரு அறிவாற்றலோடு, நல்ல சிந்தனையோடு, நல்ல நண்பர்களோடும் பெரிய மனிதனுடைய ஆலோசனையை கேட்டு மதிக்கின்ற பிள்ளைகளாக இப்போ இருக்கிறாங்க. அதனால் கவலைக்கு தேவையில்லாத விஷயம். மாணவ மாணவிகள் கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இது. குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுக்கு அந்த 16ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுறீங்க. அந்த டயத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களது இல்லற துணை மிகுந்த துணையாக இருந்து வழிநடத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கிறாங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய ஒரு வாலிப பிள்ளைகளுக்கு திருமண யோகம் கைகூடி இருக்குது. இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அருமையான வாரம். இந்த காதல் திருமணம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் ரொம்ப சக்ஸஸாக இருக்குது. இதுவரைக்கும் உங்களை நீங்கள் நேசித்து வந்த பெண்ணோ ஆணோ உங்களுக்கு நேரம் ஒதுக்காமல் இருந்தால் இனிமேல் கொடுப்பாங்க நேரம். அதே மாதிரி திருமணத்தை தள்ளி போட்டு கொண்டு இருந்தால் இப்பொழுது சரி என்று ஒத்துக்கொண்டு உடனடியாக திருமணத்திற்கான வேலையை பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் பயன்படுத்தி கொண்டு காலத்தை நேரத்தை வீணடிக்காமல் நீங்கள் குடும்பஸ்தராக மாறுவதற்கான வேலையை கவனிக்க வேண்டும். தந்தை வழி உறவுகள் எப்பொழுதும் போல இந்த வாரத்திலும் உங்களுக்கு மிகுந்த பேருதவியாக இருப்பார்கள். நம்பி நீங்கள் காரியத்தை செய்யலாம். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நல்லா தான் இருக்குது. பயப்படும்படியாக எதுவும் இல்லை. அதில் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்குமே வெற்றி என்பது உறுதி செய்யப்படுகின்றது. கண்டிப்பாக லாபம் ஈட்டப்படும். உங்களுக்கு தொழில் விருத்தி செய்வதற்கான வாய்ப்பு எல்லா வகையிலும் இருக்கின்றது. எந்த வகையான இடையூறோ அல்லது பிரச்சனையோ கடன் பிரச்சனையோ இருந்தால் எல்லாத்தையும் சமாளித்து நீங்கள் நல்ல நிலைமையில கொண்டு வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆக்கிடுவீங்க என்ற முழு நம்பிக்கையும் ஆதரவும் கிரகங்கள் மூலியமாக கிடைக்குது. பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வாரத்தை வீணடித்து விடக்கூடாது. வக்கரம் பெற்ற சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு தொடர்ந்து இருப்பதால் ஏதாவது ஒரு வகையில் யாருக்கா உதவி செய்ய போகிறேன்ற பேரில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் யாருக்கும் உதவி செய்ய போய் நீங்கள் அங்கே பிரச்சனையை மாட்டிடக்கூடாது. யாருக்கும் செக்கு கொடுத்துடக்கூடாது. யாருக்கும் ரெக்கமெண்டேஷனுக்கு போக வேண்டாம். சரிங்களா? இது மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். மற்றெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்திலே அதிர்ஷ்ட எண் உங்கள் ராசிநாதனான செவ்வாயினுடைய எண் 9 பயன்படுத்துங்கள். வணக்கம்.
ரிஷபராசியை சேர்ந்த அனுபவர்களுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் இந்த வாரத்தில் திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும் கடகராசியில் இருக்கிறாரு. அந்த திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னு சொன்னாக்க சுக்கிரனுக்கு 8ல் சனி வக்கரகதியிலேயே இருக்கிறார். அப்போ உங்களுக்கு நினைச்சதை சாதிக்க முடியாத சூழ்நிலை உருவாகும். கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லியிருந்தேன். அது இந்த வாரம் திங்கட்கிழமை வரைக்கும் தொடருது. சரிங்களா? திங்கட்கிழமை சாயங்காலத்துக்கு மேலே சுக்கிரன் பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு வந்துடுவார். அங்கே வந்துட்டாருன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்புக்கு வந்துடும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கேந்திரஸ்தானத்தை உட்கார்ந்துருவார். அங்கே சூரியனோடு ஆட்சி பலம் அடைந்து 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அப்புறம் சூரியன் பயிற்சியாகி அங்கே கன்னிராசிக்கு போயிட்டாலும் கூட அந்த சுக்கிரன் என்பது சிம்ம வீடு அவருக்கு ரொம்ப பிடித்தமான வீடு. எப்பயுமே சுக்கிரனும் சூரியனும் இணைஞ்சிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப பிரகாசமாக இருப்பாங்க, ரொம்ப கவர்ச்சிகரமாக இருப்பாங்க. எப்பயுமே ஒரு கவர்ச்சி இருக்கும், இனக்கவர்ச்சி. ஒருத்தர் பார்த்த மாத்திரத்திலேயே நம்ம மீண்டும் அவங்கள திரும்பி பார்த்துட்டு போவோம். அவங்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், ஈர்ப்பு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு சக்தி இப்போ உங்கள்கிட்ட 17ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது. அப்போ நீங்கள் எளிதாக யாரையும் நீங்கள் அணுகி அவங்கள்ட்ட காரியம் சாதிப்பதற்கான வாய்ப்பு உங்கள்கிட்ட இருக்குது. நம்ம முகத்தில் ஒரு பொலிவு காணப்படும். அந்த பொலிவின் மூலியமாக நீங்கள் தெளிர்ச்சியாக இருப்பீங்க, பேசினாலும் தெளிர்ச்சியாக இருப்பீங்க, ஒரு சிரிச்ச முகத்தோடு காணப்படுவீங்க. அப்போ என்னென்னா காரியம் சக்ஸஸ் ஆயிரும். நீங்கள் போகிற இடத்துல உள்ள விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வெற்றிகரமாக அமைஞ்சிடும். அந்த வாய்ப்பு இந்த 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு பின்னாடி சூரியனுடைய வீட்டில் தான் இருக்கிறாரு. சூரியனுடைய வீட்டில் தன்மைகள் உங்களுக்கு ராசிநாதனுக்கு கிடைக்கும். அப்போ மீண்டும் அப்படியே அந்த பொலிவுகள் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். நிச்சயமாக உங்களுக்கு மரியாதை அதிகமாக கிடைக்கும். ஏன்னா சூரியன் என்பது, அந்த சிம்ம வீடு என்பது ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய இடம், ஒரு அரண்மனையை போன்ற இடம். அது அரசனுக்குரிய வீடு. அந்த வீட்டில் போய் உங்கள் ராசிநாதன் உட்காரும்போது அந்த தோரணம் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அதே மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு வந்துருக்கும். நம்ம பெரிய ஆளுங்கிற எண்ணம் வந்துடும். அப்போ நம்ம யார்கிட்ட பேசினா கூட நம்ம இப்போ ஒரு பெரிய ஆள், நம்மளால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் பேசுவீங்க. அப்போ என்ன செய்வீங்க? சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? எந்த காரியத்திலையும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இந்த வாரம் உருவாக்கி தந்திருக்கிறது. ஆனால் முதல் நாள் ஒரு நாள் மட்டும் கவனமாக இருக்கணும், திங்கட்கிழமை சாயங்காலம் வரைக்கும். மற்றபடி வாக்குஸ்தானம் வலிமையடைந்திருக்கின்றது. வாக்குஸ்தானாதிபதி ஆட்சி உச்சபலம் அடைந்திருக்கிறார். அதனால் உங்களுக்கு எந்த வகையிலும் பணம் வந்து சேர்ந்துடும். தனவரவுக்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது மாணவ மாணவிகள் கல்வியிலே ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி தருது. வாக்குஸ்தானம் வலிமை அடைந்தாலே நீங்கள் சொல்லதெல்லாம் பழிக்கும். சரிங்களா? புதன் வாக்குஸ்தான அதிபதி. பொதுவாகவே இந்த மாதிரியான எங்களை போன்ற ஒரு சோதிடமோ அல்லது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை சொற்பொழிவுகளை ஆற்றுபவர்களோ பெரும்பாலும் புதனை வாக்குஸ்தான அதிபதியாக கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த வாட்டி உங்களுக்கு சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறனால நீங்கள் சொல்கிற விஷயமெல்லாம் பழிச்சிரும். சரிங்களா? யாருக்காவது ஒரு உதவி செய்கிறீங்களா, நீங்கள் போங்க நல்லபடியாக நடக்கும் போங்கன்னு சொன்னீங்கன்னா கூட போதும், நடந்துடும். கொடுக்க வேண்டாம். சரியா? அவங்க கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு பணம் கொடுத்தா தான் உதவுன்னு நினைக்காதீங்க. ஒரு வாழ்த்து சொன்னால் கூட, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணால் கூட அது நடந்துடும். அப்படிப்பட்ட ஒரு வாக்கு பலிதத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. இப்போ நல்ல வார்த்தை பேசுங்க, 4 பேருக்கு ஒரு நல்லது செய்யுங்க. சரிங்களா? உங்கள் பேச்சின் மூலியமாக நல்லது செய்யுங்க. அதே போல் இந்த பேச்சு திறமையின் மூலியமாக தொழில் செய்கின்ற அல்லது ஒரு ஆன்மீக தொண்டு செய்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான வாரம். சரிங்களா? நல்ல ஒரு சொற்பொழிவு ஆற்றலாம். அதே போல் உங்களுக்கு நீங்கள் பேசுகிற விஷயமெல்லாம் உலகம் பூரா போய் சேர்ந்துடும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பான நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயங்களை பற்றி நீங்கள் வீடியோவாக எடுத்து கூட நீங்கள் சமூக வலைதளங்களில் நீங்கள் போடலாம். ஏன்னா இது ஒரு பெரும் பேசு பொருளாக மாறும். அதனால் உங்களுக்கு இதை விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிற இந்த டைமில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு முழுமையாக பக்கபலமாக இருப்பார்கள். அதனால் கவலைப்பட வேண்டாம். மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு முழு உதவிக்கரம் மீட்டக்கூடிய வகையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, தொடர்ந்து இருக்கிறாங்க, ஏற்கனவே அப்படிதான் இருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு முழுமையான ஒரு ஆதரவு கரம் ஈட்டுவதற்காக காத்திருக்கிறார்கள். அதே போல் தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் தான் இருக்காங்க. பாதகங்கள் இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது, சனி வக்கரமாக இருக்கிறதுனால. சரிங்களா? அதனால் நீங்கள் போகக்கூடிய பாதையை சரியாக பயன்படுத்தி கொண்டு போங்க. தந்தையிட்டிருந்து ஏதாவது நீங்கள் சொத்துக்களை எழுதி வாங்கணும், ஏதாவது ஒரு வகையில் உதவி கிடைக்கும்னு நினச்சாக்கா தாராளமாக கேளுங்க, கொடுப்பாங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் லேட்டாக கொடுப்பாங்க. சொன்ன உடனே கிடைக்காது. ஏன்னா அவங்க ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமை காக்க வேண்டியது அவசியம். சொத்துக்கள் வாங்கும் போதும் இருக்கும்போதும் நீங்கள் எப்பயும் போல் கொஞ்சம் கவனமாக ஈடுபட்டுக்கங்க, அவசரப்படக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் விற்கிறது வாங்குறதுக்கு ரொம்ப யோகமான நேரம். சரிங்களா? இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான நேரம் வந்திருக்குது. இப்போ
ஏன்னா செவ்வாய் தான் வந்து பூமிக்காரகன். அப்போ அந்த பூமிக்காரகன் செவ்வாய் வந்து ஆட்சி அந்த உங்களுடைய ராசி வீடை பார்க்கும்போது என்னன்னா கண்டிப்பாக அவர் ரொம்ப அதில் சாதிச்சு கொடுத்துருவார். இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யோகமான நேரம், சரிங்களா, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகளுக்கும் அதே நேரத்தில் அதிக பதவி உயர்வுள்ள அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான வாய்ப்புள்ள நேரம். அரசு துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு தெய்வத்தால் அனுகிரகத்தால் ஆசீர்வாதம் பெறக்கூடிய வகையில் நீங்கள் இப்போ இருக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் எல்லா வகையிலும் நல்ல மேன்மை அடைய போகிறீங்க. அந்த அரசு இயந்திரத்தில் பணிபுரிபவர்கள் மற்றும் ஆன்மீக துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அனைவருக்குமே இது ஏற்ற நேரம். இது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களது இல்லற துணை மிகுந்த பலத்தோடு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. எதிரிகள் என்பது இல்லாமல் நீங்கள் ஒழித்து அழிக்கக்கூடிய ஒரு நேரம். கடனையே நீங்கள் ஒழிச்சிட்டு கடனெல்லாம் வாழக்கூடிய ஒரு நேரம், சரிங்களா. இப்போ நீ அதிக கடன் இருக்கா, யார்ட்டையாவது ஒரு கைமாத்து வாங்கி கூட கொடுத்துட்டு கடன் இல்லாமல் அதை அடைச்சிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இல்லையா. ஏதாவது ஒரு பொருளையோ சொத்தையோ விற்று கூட கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நேரம், அதுக்கான வாய்ப்பு இப்போ உருவாகி இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அதில் வந்து இந்த எப்பயும் போல் கொஞ்சம் இடையூறு இருக்கத்தான் செய்யும். ஆனால் லாபத்துக்கு பஞ்சமில்லை, பண வரவுக்கு பஞ்சமில்லை. தொழிலில் சின்ன சின்ன சங்கடங்கள் மனசில் கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தும். அதை பொருட்படுத்த வேண்டாம். ஏன்னா அது சின்ன சின்ன பிரச்சனைகள் தானாக சரியாயிரும். ரொம்ப மெனக்கெட்டு அதுக்காக ரிஸ்க் எடுக்க வேண்டாம், சரி, அதுக்காக ரொம்ப அலைய வேண்டாம். எல்லாமே நல்லபடியாக முடியும் என்பதை கூறி இந்த வாரத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதை உணர்த்தி விடைபெறுகின்றேன். இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண்ணாக விளங்கப் போவது உங்களுக்கு 2ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக விளங்கப் போகின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். மிதுன ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு புதன் இந்த வாரத்தில் ஆட்சி உச்சம் அடைய போகிறார். ஆட்சி உச்சம் அடைந்தால் நிச்சயமாக நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு எல்லையை அடையக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுகிறீர்கள். உங்கள் ராசியிலே குரு பகவான் இருந்து அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றார். நீ நல்ல வழியில் போகணும், நேர்மையாக இருக்கணும், நல்ல பெரிய மனுஷங்களை பார்க்கணும், 4 பேர் முன்னாடி கௌரவமாக இருக்கணும். அதே மாதிரி சமூகத்தில் நீங்கள் ஒரு உயர்வான இடத்துக்கு வரணுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை தெய்வம் உங்களுக்கு வழிகாட்டி உங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. அதன் வழியில் நீங்கள் கரெக்டாக போய்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி போகணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருவாங்க. சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் பெயரும் உருவாகும். இப்போ அதற்கு தகுந்தாற்போல உங்கள் ராசிநாதன் கேந்திர ஸ்தானத்திலே வந்து கன்னி வீட்டில் அமர்ந்து ஆட்சியும் உச்சமும் அடைந்த நிலையில் இந்த வாரத்தில் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு சாதனைக்கு பஞ்சமில்லை. நீங்கள் சென்ற இடங்கள்லாம் சிறப்பும் பெயரும் புகழும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த வாரம் உருவாக்கி இருக்கிறது. கன்னிராசிக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை ஐஸ் வைக்கிறதுக்கு சொல்லலை, உண்மையை பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் கவனமாக கேளுங்க. நீங்கள் காரியம் சாதிக்கிறதுக்கு ஒரு சில நேரங்கள் தான் வாய்ப்பு கிடைக்கும், சரிங்களா. நான் எந்த நாள்லையும் நான் உங்களுக்கு வாய்ப்பு சொல்ல முடியாது. இப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கணும், சரிங்களா. இப்போ ரொம்ப ரொம்ப அருமையான நேரம். குறிப்பாக நீ சொல்ல போனோம்னா தொழிலில் சாதிக்கிறதுக்கு ஏற்ற நேரம். படித்து முடிச்சுட்டு பிள்ளைகள் வேலை வாய்ப்புக்கு காத்திருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். அந்த எக்ஸாம் எழுதுறாங்க, வேலை செய்யக்கூடியதுக்கு எக்ஸாம் எழுதுனா நீங்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இந்த டைம்லலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான நேரம். மாணவ மாணவிகள் கல்வியில் சாதிப்பதற்கு ரொம்ப ரொம்ப இருக்குது. அது நீங்கள் கண்டிப்பாக சாதிப்பீங்க. நல்ல நிலைமை ஒரு படிப்பில் வெற்றி கொடி நாட்டுவதற்கான வாய்ப்பு இந்த நேரம் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு முழுமையாக சப்போர்ட்டாக இருக்காங்க. பாகிஸ்தானமும் வலிமை அடைஞ்சிருக்குது. பாகிஸ்தான் அதிபதி சந்திரன் இப்போ வாரத்தின் முதல் நாளில் குருவோடு சேர்ந்திருக்கிறாரு உங்கள் ராசியிலே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் அடைய போகிறாரு. இப்படி தொடர்ந்து உங்களுக்கு சாதகமாக இருக்காரு. இப்போ குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க. குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். புதிய புதிய பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சு நீங்கள் அழகு பார்க்க போகிறீங்க. அதுக்காக கொஞ்சம் செலவுகள் செய்ய போகிறீங்க. ஏன்னா 12 கூடையவன் வந்து குடும்பஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டார். செலவு செய்யக்கூடிய கிரகம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்திற்கு நீங்கள் தேவையான பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், சரிங்களா, நல்ல வீடாக அழகாக இருக்குன்னா அதுக்குமே ஆடம்பர பொருட்களை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு மகிழ்ந்து போயிடுறீங்க. அது வந்து மகிழ்ச்சிக்கான விஷயங்கள், சரிங்களா. அதெல்லாம் ரொம்ப இப்போ சாத்தியமாக இருக்குது. நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஒரு உதாரணத்திற்கு அந்த ஒரு பெண் அந்த வீட்டில் நம்மளுடைய மிதுன ராசியை சேர்ந்த பெண் இருக்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்காட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருப்பாங்க, இந்த சோபா வாங்கி கொடுங்க, இந்த டிவி வாங்கி கொடுங்க, இந்த வாஷிங் மிஷின் வாங்கி கொடுங்க, எங்கள் வீட்டுக்கு நல்லா ஒரு அழகுபடுத்தணும், இதெல்லாம் நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. செய்ய மாட்டார். ஆனால் இப்போ கண்டிப்பாக செய்வார், சரிங்களா. அதுக்காக செலவு செய்வார். நான் ஒரு முன்னாடி செய்யாமல் இருந்திருப்பாங்க, ஆனால் இப்போ செய்வாங்க. நீங்கள் உடனே இந்த நேரத்தை பயன்படுத்தி அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், நிச்சயமாக வாங்கி கொடுத்துருவாங்க. எங்கிட்ட பணத்தை பரட்டி கொண்டு வந்து கூட உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க.
அதனால் இந்த நேரம் உங்களுக்கு வாய்ப்புள்ள நேரம், குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லத்தரசிகள் நீங்கள் இந்த வாரத்தில் நிறைய சாதிக்கலாம் கணவன்மார்கள்ட்ட, சரிங்களா? பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுமாதிரி திருமண யோகம் மிகுந்த ஒரு நல்ல நேரமாக இருக்குது. வாலிப பிள்ளைகளுக்கு திருமண இந்த நேரத்தை தவற விடக்கூடாது, சரிங்களா? அடுத்து கொஞ்ச நாள் தான் குரு பகவான் அங்கேருந்து கிளம்பிடுவார் கடகராசிக்கு. அப்போ உங்களுக்கு அந்த யோகம் தள்ளி போயிடும், சரிங்களா? ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு இப்போ குரு பார்வை விழுகுது. நேரத்தையும் காலையும் தள்ளி போடக்கூடாது. குரு பார்வை விழும்போது தான் திருமணம் நடக்கும், சரிங்களா? அப்போ இவருக்கு மாங்கல்ய யோகம் வந்திருக்கான்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது என்னென்னா, அந்த இடத்துக்கு குரு பார்வை இருக்கான்னு கேட்குறதுக்கு தான் இவருக்கு திருமணம் வந்திருக்கா, யோகம் வந்திருக்கான்னு கேட்குறது அந்த யோகம் என்பது குரு பார்வை தான். அந்த குரு பார்வை முழுசாக இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது, சரிங்களா? இந்த அக்டோபர் 8ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் நவம்பர் 18 வரைக்கும் தள்ளி போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் இருக்குது. இருந்தாலும் குரு வக்கரமாயிருவார். மறுபடியும் ரிவர்ஸில் போயிட்டு திருப்பி மேலே வர்றதுக்கு உங்களுக்கு லேட் ஆகிடும். அப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற டயத்தை பயன்படுத்திக்கங்க. அக்டோபர் 8க்குள்ளே நீங்கள் திருமண வாய்ப்பை பயன்படுத்தி திருமணம் செய்து கொள்ள வேண்டும். புத்திர பாக்கியம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு 9ஆம் இடத்து குரு பார்வை. அங்கே வக்கரப்பட்ட சனி இருந்தாலும் சில பேருக்கு அந்த பெண்களுக்கு திருமணமானவருக்கு குழந்தை தங்கி கலைஞ்சு போகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் சில பேருக்கு இருக்குது. ஆனால் இருந்தாலும் குரு பார்வை உங்களுக்கு தொடர்ந்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நிம்மதியான ஒரு பந்தத்தை உருவாக்கி தருவாங்க. கவலைப்பட வேண்டாம். தாய் வழி உறவுகள் மூலியமாக ஃபுல் சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு. தந்தை வழி உறவு மூலியமாக சில நேரங்களில் சப்போர்ட்டும், சில நேரங்களில் கொஞ்சம் ஏதாவது தடங்களும் ஏற்படலாம். ஆனால் பொறுத்து போகணும். இப்போதைக்கு அவங்களுடைய சூழ்நிலைகள் கொஞ்சம் மாற்றங்கள் தேவை, கவனம் தேவை, சரிங்களா? அதனால் இந்த நேரங்களை நம்ம தாமதிக்காமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவங்கள்ட்ட நம்ம கிடைக்க வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், சரிங்களா? அதே மாதிரி சொத்துக்கள் வாங்குறது விற்கிறதுக்கெல்லாம் இந்த டைம் ரொம்ப ரொம்ப யோகமான நேரம், பயன்படுத்திக்கணும். பிள்ளைகளை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சப்போர்ட்டாக இருக்காங்க. அவங்க மூலியமாக சில வரவுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? சம்பாதிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் கேட்டீங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. அதனால் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப மெனக்கட வேண்டாம். ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் வீட்டிலேயே ஏதாவது அதுக்கான ஒரு உணவு முறையை மாற்றிக்கொண்டால் அது சரியாயிடும். பெரிய செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இல்லை, சரிங்களா? பயன்படுத்தி தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால் நீங்கள் பயன்படுத்தி தொழிலை வெற்றிகரமாக நடத்த வேண்டும். லாபம் என்பது உறுதி செய்யப்படுகிறது. லாபஸ்தானாதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தான அதிபதியால் பார்க்கப்பட்டு அந்த செவ்வாய் உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தொழில் ஸ்தான அதிபதி உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ தொழில் ரீதியாக நீங்கள் நிறைய சம்பாதிக்கணும்ன்ற ஒரு அருளை தருகிறார் லாபஸ்தான அதிபதிக்கு, தொழில் ஸ்தான அதிபதி. சரி, இவர் அந்த அருளை வாங்கி அப்படியே 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்துக்கு கொடுத்துறாரு. அப்படி சொன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு லாபம் கைமீறி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாரத்தில் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் அதே லாபஸ்தான அதிபதி செவ்வாய் 8ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ ஒரு பக்கம் அள்ளியும் கொடுக்குறாரு, ஒரு பக்கம் செலவையும் தர்றாரு. அந்த செலவு யாருக்கு போகும்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு போகும். நீங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க மகிழ்ச்சியாக வச்சிருக்காக சில செலவுகளை செய்யணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுக்கு போகும். அல்லது வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த பெண் பிள்ளைகளுக்கு நகைகள் வாங்கி கொடுக்கலாம். இப்படி வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் செலவுகளை சுப செலவுகளாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சுபகாரியங்களை நடத்துவதற்கு நீங்கள் தயாராகி கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சுபகாரியம் நடத்தக்கூடிய வாய்ப்பு உங்கள் ராசிக்கு இருக்கிறது. பயன்படுத்தி கொண்டால் இந்த வாரம் எளிதாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்தில் நமது மிதுன ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் உங்கள் ராசிநாதனுடைய எண்ணான 5. பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். கடகராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். கடகராசிக்கு அதிபதி சந்திரன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. குருவோடு இணைந்து குரு சந்திர யோகம் பெற்று 6ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. 2 நாள் அங்கே இருக்கிறார். அப்போ இந்த 2 நாள் உங்களுக்கு கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம், வெளியூர் அலைச்சல்கள் ஏற்படலாம், அல்லது ஏதாவது ஒரு முக்கிய தேவைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படலாம். ஒரு சுப காரியங்கள் நடத்துவதற்காக சில நேரங்களில் கடன் வாங்கி கூட சில காரியங்களை செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்படலாம், சரிங்களா? ரொம்ப கவனமாக கையாண்டு அந்த விஷயங்களை நீங்கள் கடத்தணும். வெளியூர் பயணங்கள் இருந்தால் என்னென்ன தேவை இருக்குதோ அதையெல்லாம் கவனமாக எடுத்துகிட்டு போகணும், மறந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த வாரத்தில் முதல் 2 நாட்கள் அமைகின்றது.
அதற்கு அடுத்ததாக 16ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 16ஆம் தேதி இரவிலிருந்து அவர் கடகராசிக்கு வந்து ஆட்சி பலம் அடைய போகிறார். அப்படி ஆட்சி பலம் அடைஞ்சிட்டாரு சொன்னால் நீங்கள் ரொம்ப வலிமையாயிரேன்னு அர்த்தம். அதுக்கு பின்னாடி 2 நாள் கழித்து சிம்ம ராசிக்கு வராரு. அதுவும் ரொம்ப யோகமான விஷயம்தான். அதனால் நீங்கள் முதல் 2 நாள் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். முக்கியமான விஷயங்கள் மட்டும் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். தேவையில்லாத பயணங்களை மேற்கொள்வது நல்லதில்லை. சரிங்களா? குறிப்பாக சொல்லப்போனாக்கா எங்கேயாவது வெளியூருக்கு போகலாம் வாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாரை கூப்பிட்டாங்கன்னா தயவு செஞ்சு போக வேண்டாம். ஏன்னா நட்புக்குரிய கிரகம் 7 சனி பகவான் வக்கரகதியில் 8 உட்காந்துருக்கார். அப்போ நண்பர்களுமாக நீ வெளியில் செல்லும்போது அதில் உங்களுக்கு பிரச்சனையோ உங்கள் மொத்த செலவை நீங்களே செய்ய வேண்டிய சூழ்நிலையோ உருவாகலாம். அதனால் தவிர்த்து கொள்வது நல்லது. அதே நேரத்தில் இந்த 2 நாளைக்கு பின்னாடி நீங்கள் மிச்சம் 5 நாள் வந்து சாதிக்கிறதுக்கு ரொம்ப விஷயங்கள் கிடக்கு. இது வரைக்கும் பெண்டிங் போட்டதெல்லாம் நீ செஞ்சு முடிச்சிருங்க. அப்படிப்பட்ட ஒரு யோகமான நேரம் வந்திருக்குது. எந்த காரியத்தையும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலோடு செய்யக்கூடிய வகையில் இந்த வாரம் அமைந்திருக்கிறது. பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் உங்கள் வாக்குஸ்தானத்தில் சூரியன் ஆட்சியில் இருக்கிறாரு. 17ஆம் தேதிக்கு மேலே உச்சபலமற்ற புதனோடு இணையப் போகிறார். அங்கே சுக்கிரனும் இருக்கிறார், லாபஸ்தானாதிபதி. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி தர்றாரு. சுக்கிரன் கடகத்தில் திங்கட்கிழமை ஒரு நாள் தான் இருக்காரு. அதுக்கப்புறம் தனஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. உங்கள் லாபஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பொருள் வரவும் தன வரவும் கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு காசு வந்துடும் கையில். சரிங்களா? நல்லா உழைக்கிறீங்க, அதுக்குரிய ஊதியம் கிடைக்கலாம். அல்லது என்னைக்கோ உழைச்ச ஊதியத்துக்கு கூட இப்போ பலன் கிடைக்கலாம். இப்படி உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு இளைய சகோதர ஸ்தானம் ரொம்ப வலிமை அடைஞ்சிருக்குது. அவங்க கையில் இப்போ நிறைய பணப்புழக்கம், அவங்க கையில் உங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய வகையில் அவங்க இப்போ சக்தி மிகுந்தவங்களாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த சமயத்தில் நீங்கள் ஏதாவது அவங்ககிட்ட கேட்டு பெற வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டார் செவ்வாய்க்கிழமையிலேருந்து. அப்படி சொல்லும்போது தாய் வழி உறவுகள்கிட்ட இருந்து நம்ம எப்போ கேட்கணும், எப்போ நம்மளுக்கு தருவாங்கன்னு பார்த்தா நீங்கள் ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள்லேருந்து கேளுங்க. இந்த வாரத்தின் முதல் நாள் தவிர திங்கட்கிழமை தவிர மற்ற நாள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இப்போ அவங்ககிட்ட போய் கேட்டு எதனாலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த வாரம் அமைந்திருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு யோகமான நேரம். தாய் வழி சொத்துக்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு வரவு கிடைக்கிறது. நீங்களும் சொத்துக்கள் வாங்கி புதிதாக வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராசிக்கு நாளில் செவ்வாய் உட்காந்துட்டார், பூமிக்காரகன். அப்போ நீங்கள் சொந்தமாக ஒரு வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கின்றது. ராசிக்கு 2ல் சுக்கிரன் உட்காந்துட்டார், வீடுக்கு அதிபதி. அதனால் கண்டிப்பாக அவங்க வீடு கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அல்லது லோன் போட்டு கூட வீடு வாங்கணுன்ற ஒரு ஆசை ஏற்பட்டு அதன் மூலியமாக முயற்சிகள் எடுத்து வெற்றியும் காணலாம். பிள்ளைகளை பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்ப ஒரு கண்ணியமாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மதிப்பு தந்தக்கூடிய வகையில் இருக்கின்றார்கள். உங்களுக்கு பெயரும் புகழும் தேடித்தரக்கூடிய வகையில் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் அவங்க தொழிலுக்கு உதவியாக இருப்பாங்க. வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் செய்கின்ற தொழிலுக்கு ஆதரவோடு உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய வகையில் இருக்கிறாங்க. அவங்கள பயன்படுத்திக்கணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் இப்போ ரொம்ப நல்ல நிலைமையில் உங்களுக்கு அமைந்திருக்கிறார்கள். நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். இந்த நேரத்தில் ரொம்ப அருமையாக உங்களுக்கு ஒரு சூழ்நிலைகள் மாறி இருக்கு. சனி வக்ரகதியில் இருந்தாலும் கூட 8ல் குருவுடைய பார்வையினால் நீங்கள் கொஞ்சம் மாற்றங்களை சந்திக்கிறீங்க. அதே போல் சந்திரன் வந்து பயிற்சியாகி ஆட்சி பலம் அடையும் போது உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், உடலியான தொந்தரவுகள் வந்தாலும் அதை சரி செய்வதற்கு உங்கள் ராசிநாதனே உதவி செய்வார். அதனால் கவலைப்பட வேண்டாம். களத்திரக்காரன் சொல்லக்கூடிய சனி வக்ரகதியில் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காரு. அப்போ அவங்களை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து வழிநடத்தி கொண்டு போகணும். சரிங்களா? இப்போ அவங்களுக்கு தேவை ஒரு ஆதரவு, நல்ல ஒரு அன்பு. இதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி நல்ல நண்பர்கள், இதெல்லாம் வந்து ஆலோசனை சொல்லக்கூடிய வகையில் வச்சுக்கிட்டு அவங்கள வழிநடத்தி செல்வது நமது கடமையாக இப்போ இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மையாக செய்வாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. உங்களுக்கு நேர் எதிராக சில கருத்துக்களை சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு அது செட் ஆகாது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகிற வழியில் போய்கிட்டு அவங்களே அனுசரித்து கையில் கொண்டு போயிடணும். போயிட்டா நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான வாரம். திருமண யோகம் என்பது இந்த கடகராசியை சேர்ந்த உறவுகளுக்கு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே தான் வருது. இப்போதைக்கு கொஞ்சம் கம்மி தான். சரிங்களா? அதுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். புத்திர பாக்கியமும் அப்போ தான் கிடைக்கும். அருமையான ஒரு வாய்ப்பு அக்டோபர் 8ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கும். தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் இந்த வாரம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் செய்கிற எல்லா முயற்சிகளுக்கும் உங்களுக்கு உரிய சன்மானம் கிடைக்கும். அனைத்து ஊழியர்களுக்கும், அனைத்து தொழில் செய்பவர்களுக்கும், முதலாளிகளுக்கும், வெளியூர் மற்றும் வெளிநாடுகள் வாழ்கின்ற நமது அனைத்து சொந்தங்களுக்குமே இந்த வாரத்தில் உங்களுக்கு தொழில் சார்ந்து ஜெயிக்கிறதுக்கு வாரம். தொட்டதெல்லாம் பொன்னாகும், நீங்கள் செய்கிறதெல்லாம் விற்பனை ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் எப்படினாலும் உடனடிக்கே சேல்ஸ் ஆயிரும். அதிக ஆர்டர் வாங்கி பெண்டிங்கில் வச்சு நீங்கள் உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வாரம் உங்களுக்கு அமையப்போகுது. அதனால் நீங்கள் தயாராக இருந்துக்கணும் வேலை செய்வதற்கு. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு வாரம். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு இருக்குது, கவனம் தேவை என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இப்போது நமது கடகராசி சேர்ந்த உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இந்த அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு இந்த வாரத்தில் 9ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்குது, பயன்படுத்திக்கங்க. வணக்கம். சிம்ம ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் இந்த வாரம் 16ஆம் தேதி வரைக்கும் ஆட்சியில் இருக்கார். சரிங்களா? 17ஆம் தேதி காலையில் கன்னிக்கு போயிடுவார். அப்போ 16ஆம் தேதி 15ஆம் தேதி 2 நாள் உங்களுக்கு சிம்மத்தில் தான் இருக்கிறார். ஏதாவது காரியங்கள் சாதிக்க வேண்டும் சொன்னால் அந்த 2 நாளில் முழுமையாக சாதிச்சுக்கோங்க. அதே நேரத்தில் மற்ற நாட்கள் பாதகமாக இருக்குதா அப்படின்னு பார்த்தா பாதகங்கள் கிடையாது. ஏன்னு சொன்னால் உச்சபலம் அடைந்த புதனோடு போய் இணைய போகிறார் சூரியன். சூரியனுக்கு புதன் பகை கிடையாது. சரிங்களா? நல்ல நண்பர்கள் தான், அவங்க மூலிமா நிறைய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுவாக சூரியனும் புதனும் இணைஞ்சிட்டாலே நீங்கள் உங்களை தர்க்கத்தில் யாரும் வெல்ல முடியாது. சரிங்களா? உங்களை பேசி யாரும் ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி உங்ககிட்ட நிகராக யாரும் நிற்க முடியாது. நல்ல அறிவு புலமை வாய்ந்தவராக நீங்கள் இருந்துருவீங்க. நீங்கள் ஒரு மக்கா இருந்தாலும் மண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாரும் உங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லி உங்களை ஏளனம் பேசினவங்க கூட இப்போ பேசுகிற பேச்சை கேட்டு அவங்களால பதில் சொல்ல முடியாது. நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு அவங்கள்ட்ட பதில் இருக்காது. அந்த மாதிரியான அறிவுபூர்வமான சிந்தனைகளை நீங்கள் உள்வாங்கிக்கிடுவீங்க. ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. சரி, அந்த சூரியனும் புதனும் இணையும் போது புதிய உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் நீங்கள் இருக்கிறீங்க. அதே மாதிரி புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாக நல்ல பெயரும் புலகும் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகம்தான், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதனால் நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரிங்களா? புதன் வாக்குஸ்தானத்தில் உச்சபலம் அடையும் போது என்னன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வேத வாக்காக மாறிடும். வாக்குஸ்தானத்தில் புதன் ஆட்சி உச்சம் அடைகின்ற பொழுது இந்த சிம்ம லக்னத்திற்காரவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சோதனை ரீதியான பலன்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வாக்குஸ்தானாதிபதி புதன் அவர் நல்லா இருந்தாருன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஞானத்தை கடவுள் கொடுத்துருவார். எல்லாருக்கும் இந்த சோதனை ஞானத்தை தர முடியாது. ஏன்னா அவங்க பேசுகிற வார்த்தைகள் பழிக்கணும். இப்போ நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னால், அந்த கிரகமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லைன்னு வச்சுங்களேன், நான் சொல்லும்போது உங்களுக்கு பழிச்சிடும். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வாக்கு பலிதம் என்பது நாக்கில் சரஸ்வதி இருக்கின்றதை போன்று பிறவி ஜாதகத்தில் அந்த புதன் நமக்கு அருள்வாளிக்க வேண்டும். நல்ல இடத்துல போய் உட்காரணும், குரு பார்வை இருக்கணும், அல்லது அந்த வாக்குஸ்தானத்தில் புதன் ஆட்சி உச்சம் அடையணும். இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த வாக்கு பலிதம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் சில பேர் உட்காந்து அருள் வாக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, நல்லாயிருவீங்க, தைரியமாக இருங்க, கவலைப்படாதீங்க. இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த வாய்ப்பை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அதை சில பேர் தவறாக பயன்படுத்துகிறாங்க, நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் உண்மையாக பேசுகிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆள் மனசுலேருந்து உண்மையாக பேசுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு அப்படி ஆசைகளை தூண்டி உங்களை அதுக்குள்ளே இழுத்து அதன் மூலியமாக பிரதிபலன் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பாங்க. இப்போ நம்ம பேசுகிறது அப்படி கிடையாது. சரிங்களா? உங்கள்கிட்ட எந்த பிரதிபலன் நம்ம எதிர்பார்க்காமல் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு உன்னத எண்ணத்தோடு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த நேரம் என்பது நீங்கள் பேசி ஜெயிக்கிறதுக்கான நேரம். எங்கே போய் நின்னாலும் சரி உங்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம் இருக்கும். சரிங்களா? இந்த ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த நேரத்தில் சொல்கிறதெல்லாம் பழிக்கும். சரிங்களா? அது ஆன்மீக சொற்பொழிவாளர்களுக்கு இது ஏற்ற நேரம். நீங்கள் ஏதாவது புதிய விஷயங்களை பற்றி பேசி வீடியோக்களாக போட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் இப்போ வெளியிடலாம். அது வைரலாக பரவி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புகழை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. இதை தொடக்க நாளாக வைத்துக் கொள்ளலாம். எப்பவுமே ஆரம்பம் என்பது முக்கியம். அந்த ஆரம்பம் நல்லா இருந்தால் தான் போய் சேரும்போது கடைசி வரைக்கும் நல்லா போகும். நம்ம ஒரு கெட்ட நேரத்தில், புதன் பாதிக்கப்பட்ட நேரத்தில் நம்ம ஏதாவது பேசி விஷயங்களை சொன்னோம்னா அது போய் சேராது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஆரம்பிக்கிறது, அடுத்தடுத்து நீங்கள் கெட்ட நேரங்களில் போய் எது பேசினாலும் கூட அதுவும் போய்கிட்டே தரும். ஏன்னா ஆரம்பிக்க நல்ல நேரத்தில் ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? அது மாதிரி
இதை பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பேச்சுக்கலையின் மூலியமாக நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான நேரம். நடிகர்கள், நாடக கலைஞர்கள் இவங்களாம் ரொம்ப பேசியே ரொம்ப காரியம் சாதிப்பாங்க. திரைத்துறையில் இருப்பவர்கள், சின்ன திரையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த நேரம் ரொம்ப யோகமான நேரம். ஏன்னா கலைக்கு அதிபதி புதன், சுக்கிரனும் ஆடம்பர பிரியர், அவருக்குமே கலை காரகன், கலைத்துறைக்கு அதிபதி சுக்கிரன். இந்த 2 பேருமே இப்போ ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. சரிங்களா? அதனால நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு தடை இல்லை, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்துகிட்டு இருக்குது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். 3ஆம் இடத்தில் அமர்ந்த செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. 9ஆம் இடம் என்பது குலதெய்வத்துக்குரிய வீடு, தந்தைக்குரிய வீடு. அந்த வீட்டிற்கு செவ்வாயுடைய பார்வை கிடைக்கிறதுனால குலசாமியினுடைய அருள் உங்களுக்கு இருக்குது. உங்கள் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. அதேமாதிரி தந்தை வழி விக்கிரகம் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? தந்தையாரும் தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு பூரண ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலையில் தான் இருக்கிறாங்க. தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு முழுமையான ஒரு சப்போர்ட்டை தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கிறாங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. பிள்ளைகளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. கவலைப்பட வேண்டியதுக்கு அவசியமே இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் முன்னேற வேண்டும், அவ்வளோதான். அடியெடுத்து வைக்க வேண்டும், துவங்க வேண்டும், அதை நோக்கி நடைபோட வேண்டும். இதை செய்தால் நீங்கள் வெற்றி பெறலாம். 7க்குடையவன் சனி வக்ரகதியில் இருக்கிறதுனால உங்கள் மனைவி அல்லது கணவனுக்குரிய வீடு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. மனைவிக்கு உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்படும், கணவனுக்கும் உடல்நிலையில் கொஞ்சம் பாதிக்கப்படும், அல்லது மனநிலை பாதிக்கப்படும். இது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒன்றும் பாதிப்பு பெருசாக வந்துடாது. ஏன்னா குரு பார்வை அந்த இடத்துக்கு விழுகுது. ஆனால் அவங்க அனுபவிக்கக்கூடிய வேதனையும் வலியையும் தொடர்ந்து அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். சரிங்களா? அந்த சனி வக்கர நிவர்த்தி அடைகிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான பிரச்சனைகள். பெண்கள் எடுத்துக்கிட்டால் ஒரு சில பேருக்கு உடல் ரீதியான வயிறு ரீதியான பிரச்சனைகள், அது மூளை சம்பந்தமான பிரச்சனைகள், அதே போல் கால்வலி பிரச்சனைகள், இது மாதிரியான பிரச்சனைகள் நிறையா இருக்கும் பெண்களுக்கு. சரிங்களா? ஏன்னா சனி பாதிச்சுக்க உள்ள கிரகம். சரிங்களா? அதனால ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால அவங்களுடைய உடல் வலி அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் பாதிப்பு பெருசாக போய் நின்றாது. குரு பார்வை அவையை தடுத்து விடும். கொஞ்சம் வலியை பொறுத்து தான் ஆகணும். தானாக எல்லாம் சரியாயிரும். சரிங்களா? அது கிரகங்கள் வக்கர நிவர்த்தி அடையும் போது தானாக எல்லாம் சரியாயிரும். அது வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க. அதன் வழியில் போங்க. கண்டிப்பாக நல்லபடியாக இறைவன் உங்களை பாதுகாப்பார். சரிங்களா? அதே மாதிரி தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றிகரமாக நடந்து முடியும். எண்ணமும் சிந்தனையும் இப்பொழுது தொழில் சார்ந்தே இருக்க போகிறது. ஏன்னா சுக்கிரன் தொழிற்சானாதிபதி உங்கள் ராசியில் உட்கார்ந்துட்டார் இப்போ சிம்மத்தில். அப்போ நீங்கள் ஒரு முயற்சி என்பது தொழிலுக்காக தான் அதிகமாக காணப்படுது. தொழில் எப்படியா ஜெயிச்சிடணும், தொழிலை விரிவாக்கணும், பெரிய லெவலில் நம்ம கம்பெனியை கொண்டு போகணும், நம்மகிட்ட 100 பேர் வேலை செய்கிறாங்க, இன்னும் 200 பேர் வேலை செய்யணும். இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. நீங்கள் இப்போ இலக்கை வைக்க போகிறீங்க, பெரிய இலக்கு. அந்த இலக்கை நீங்கள் இப்போ வைங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. இலக்கை வைக்கிறது கூட ஒரு நேரம் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் வைக்கும்போது தான் நீங்கள் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகி நீங்கள் இலக்கை அடைய முடியும். நீங்கள் இலக்கை வைப்பதற்கான ஒரு நேரம் இது, கோரிக்கையை வைப்பதற்கான ஒரு நேரம் இது, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு உங்கள் குலசாமிகிட்ட போயிட்டு நீங்கள் என் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும், என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும், என் சொத்தை விற்று எனக்கு பணம் கிடைக்கணும், நான் வீடு கட்டிக்கிட்டே இருக்கேன், பணம் கிடைக்கல, பாதியோடு நிற்கிது, இப்படி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா 100% உங்களுக்கு இப்போ கோரிக்கை வைங்க. ஏன்னா உங்கள் வாயில் சொல்கிறது எல்லாமே பழிச்சிரும் இப்போ. சரிங்களா? நல்ல விஷயத்த பேசுங்க, 4 பேருக்கு நல்லது சொல்லுங்கள். உங்கள் கோரிக்கையை சாமிக்கிட்ட வைங்க. எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டு அடம்பிடிங்க. கண்டிப்பாக கொடுக்கலைன்னா நீங்கள் திருப்பி என்னட்ட எங்கள் பதிவுகளோட போடுங்க. சரிங்களா? ஆனால் உள்ளார்ந்த மனதோட கேட்கணும். அவர் நம்ம பெத்த தகப்பன் மாதிரி, தாய் மாதிரி கடவுள். அவங்ககிட்ட நம்ம பிள்ளைகள், அவங்ககிட்ட நம்ம உரிமையோட கேட்கறதுக்கு தடை இல்லை. அதனால கேளுங்க. இந்த டைம் கேட்டால் கிடைக்கும். சரிங்களா? உத்தரவாதமாக சொல்கிறேன், கிடைக்கும். அதனால் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். லாபம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அரிதாக கிடைக்குது. என்ன தொட்டாலும் பொன்னாகணும் விதி இருக்குது. உங்கள் லாபசானாதிபதி இப்போ ஆட்சி உச்சம் அடைஞ்சு தனசானத்தை உட்காந்துட்டார். எவ்வளோ கிடைச்சாலும் குடும்பத்துக்கு கொடுத்து நீங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்க போகிறீங்க. இதுதான் இப்போ விதியாக இருக்குது. அதனால் இந்த வாரம் இந்த சிம்மராசிக்கு யோகம் அள்ளி தருகிறது. பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தில் நம்ம சிம்மராசி அன்பு நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 5 பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள், வணக்கம். கன்னிராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய விஷயங்களை பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு
ரொம்ப ரொம்ப அருமையான வாரமாக இருக்க போகுது. ராசிநாதன் ஆட்சி உச்சம் அடைஞ்சிட்டார், உங்கள் ராசியிலே இருக்கிறார். பொதுவாக ராசிநாதன் ஆட்சி உச்சம் அடையும் போது நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான ஒரு அருமையான வழி நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்போ இந்த நேரத்தில் நம்ம முயற்சிகள் எடுத்து நாம் அதில் வெற்றி கொடி நாட்ட வேண்டும். சரி, இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. ஆனால் நீங்கள் நல்ல விஷயத்துக்குள்ளே போகணும். ஏன்னா எதிரி ஸ்தானத்தில் சனி வக்ரகதி அடைந்து ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். அதே நேரத்தில் விரயஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்போ நல்ல வழியில் போனீங்கன்னா 100% வெற்றி கிடைக்கும். ஒரு பாதகமான செயலில் போனீங்கன்னா செலவும் அலைச்சலும் மிச்சமாகும், எதிர்ப்பும் அதிகமாக காணப்படும். அதனால நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நல்ல பாதையில் போங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க. சரிங்களா? வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் சுயசாரம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக இந்த கன்னிராசிக்காரங்க இப்போ பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதிகார தோரணையில் பேசுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் சும்மா பேசினாலே ஏதோ அடிக்க போகிற மாதிரி பேசுவீங்கன்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அந்த வார்த்தைகளில் கொஞ்சம் கம்பீரம் இருக்கும் உங்கள் வார்த்தையில். சரிங்களா? ஏன்னா செவ்வாய் உட்காந்துருக்காரு வார்த்தையில், வாக்குஸ்தானத்தில். பொதுவாக 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்தாலே வீட்டில் கொஞ்சம் கலகங்கள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னு சொன்னால் அது நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் மூலியமாக ஏற்படும். சில நேரங்களில் கோபமாக பேசிடுவீங்க, கொஞ்சம் தடிப்பமான வார்த்தைகளை விட்டுருவீங்க. அது வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. அதனால் அவங்க கொஞ்சம் உங்களுக்கு பேசுகிற விஷயத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் குடும்பத்துக்குள்ளே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவை. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு இப்போ உங்கள் அந்த குடும்ப வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்களான்னு கேட்கும்போது கேட்க மாட்டாங்க. சரிங்களா? வீட்டில் இருக்கவங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்களா? நடக்க மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு நேர் எதிராக நடப்பாங்க. ஆனால் நீங்கள் ஃபுல் பவரில் இருக்கிறீங்க, ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கீங்க. எல்லா விஷயத்துலையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா சாதிக்கிற மாதிரி இருக்கீங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு சில தொந்தரவுகள் இப்போ ஏற்பட்டிருக்குது. கண்டுக்கிறாதீங்க. வெளியில போய் சாதிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. சரியா? இங்கே போய் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. பழைய ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. என்னென்னா குண்டா சட்டிக்கிலே குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்குவாங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம விஷயங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. பறந்து விரிந்து நம்ம வெளியில் போய் நம்ம காலை எடுத்து வைத்து நம்ம ரொம்ப ஒரு பெரிய இலக்கை அடையணும். ஏன்னா அதுக்கான வாய்ப்பு, அதுக்கான ஒரு நேரம் வந்திருக்கு. அப்போ பெரிய லட்சியத்தை மனசில் வச்சு அதை நோக்கி ஓடணும். வீட்டுக்குள்ளே இருக்க சின்ன பிரச்சனையை பேசிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களோட நம்ம தொடர்பில் இருந்தோம்னா சண்டை தான் வரும். ஏன்னா அவங்க அந்த கிரகம் சுக்கிரன் எதிரி ஸ்தானத்தை பார்க்குது. நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவங்க பேசுகிறத இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அவங்கள்ட்ட சொல்லவே கூடாது. சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க? யாருக்கிட்ட சொன்னால் பலன் கிடைக்குமோ அவங்கக்கிட்ட போய் சொல்லணும். சரிங்களா? இது உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க சொன்னால், அதாவது உங்களுக்கு அண்ணன் தம்பி, உங்களுடைய தாய் தகப்பன், இந்த மாதிரியான வீட்டில் எல்லாம் கூட்டு குடும்பமாக இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள உள்ள பந்தம் என்பது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது, அந்யோன்யமாக இருக்குது. உங்கள் இல்லற துணை, உங்களது மனைவி அல்லது கணவன் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார். அவங்க 2 பேர், அந்த கணவன் மனைவி 2 பேருமே ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பொதுவாக சொல்லப்போனால் இந்த கன்னிராசிக்கு 7 குரு 10ஆம் இடமான தொழிற்சானத்தில் அமர்ந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் நீங்கள் கட்டிட்டு வந்த பெண் அந்த குடும்பத்தை நல்லபடியாக கவனிப்பாங்க, எல்லாத்தையும் அனுசரித்து போய். அதே மாதிரி மாமியார் எவ்வளோ கொடுமை கொடுத்தாலும் அந்த பெண் அனுசரித்து போய் குடும்பத்தை வழி நடத்துவாங்க. அதே மாதிரி ஆண்கள் உங்களுக்கு அந்த மனைவியினுடைய சொல்லே மந்திரம்ங்கிற மாதிரி நீங்கள் இருந்து மனைவியினுடைய வழிநடத்தல் பேரில் நீங்கள் நல்லபடியாக கொண்டு போவீங்க. இதுதான் உங்களுக்கு இப்போ உள்ள சூழ்நிலைகள். சரிங்களா? அதே மாதிரி இந்த வாரம் என்பது தொழில் சார்ந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான வாரம். உங்கள் தொழில் சாணாதிபதி ஆட்சி படம் உச்சப்படம் அடைஞ்சிட்டார். அப்போ நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்க முடியும். சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த நேரத்தை காலத்தையும் தவற விட்டு விடக்கூடாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கிறக்கூடாது. சில நேரங்களில் ஒரு அலைச்சல், வீண் செலவுகள் வரும், அதை பொருட்படுத்தக்கூடாது. போனால் போதுன்னு விட்டுறணும். சரிங்களா? அதுவும் குடும்ப செலவு ரொம்ப அதிகமாகும். குடும்பத்தில் இருக்கவங்க தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டி வரும். அதுக்காக நீ கடினமான வார்த்தைகளை பேசி, ஏன் உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, சம்பாதிச்ச போகிற உங்களுக்கு செய்யணுன்ற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. பேசினால் அது பிரச்சனையாக மாறும். சரிங்களா? அது இந்த கூட்டு குடும்பமாக இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பாதிப்பு உண்டாக்கிடும். அப்போ நாங்கள் செய்யலையா, நீ மட்டும்தான் செய்யறியான்ற மாதிரியான பேச்சுக்கள் வந்துடும். சரிங்களா? அதனால் இந்த கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க, இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வார்த்தைகளில்.
சரியா? உங்களுடைய என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் உங்களுடைய கணவன் மனைவிகிட்ட நீங்கள் பேசிக்கணும். சரிங்களா? அவங்க நிச்சயமாக நல்லது செய்வாங்க. உங்களுடைய பிள்ளைகளிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க, எச்சரிக்கையாக இருக்கணும். கன்னிராசியை சேர்ந்த நபர்கள் உங்கள் பிள்ளைகள்கிட்டையுமே கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும். அவங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு நெகட்டிவாக இருப்பாங்க. அதனால் பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் பழக்க வழக்கங்களில் எப்படி இருக்காங்கன்றதை கவனித்து நீங்கள் கொண்டு போகணும். சரிங்களா? ஏன்னா ஆண்களுக்கு 5 குடையவன் சனி வக்ரகதியில் 6ஆம் இடத்துலேருந்து விரைச்சானதை பார்க்குறாரு. பெண்களுக்கு 9 குடையவன் சுக்கிரன் 12ஆம் இடமான விரைச்சானதில் உட்கார்ந்து 6ஆம் இடமான எதிர்ச்சானத்தை பார்க்குறாரு. இப்போ 2 பேருக்குமே பிள்ளைகளை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறீங்க. கவனம் தேவை. அதே மாதிரி லாபம் என்பது 100% உறுதி செய்யப்படுகிறது. லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு ஒரு அருமையாக உங்களுக்கு சாதகமாக சுழன்று வருகிறார். அப்போ லாபஸ்தானம் என்பது வலிமை அடைந்திருக்கிறது. நிச்சயமாக லாபம் கிடைக்கும். எந்த தொழில் செய்தாலும் உங்கள் லாபம் உறுதி செய்யப்படுகிறது. அனைத்து துறையை சார்ந்த முதலாளிகள் முதல் தொழிலாளர் வரை நீங்கள் வந்து லாபத்தை ஈட்டக்கூடிய வகையில் இருக்கிறீங்க. அதே மாதிரி எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கும் யோகமான நேரம்தான். நீங்கள் இந்த மருத்துவத்துறை, விவசாயத்துறை, கால்நடைத்துறை, இரும்பு சம்பந்தமான தொழில், இவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க. கப்பல் போக்குவரத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீர்வழி தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்களாம் நீங்கள் எதை பற்றி யோசிக்க வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு வேலையை செஞ்சு அதுக்கான பாதையில் போய் ஜெயிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? மாணவ மாணவிகள் கல்வியிலே சாதிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பும் இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் வரும், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதை புதிய படிப்பு படிக்கணும்னா கூட இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, நீங்கள் எடுத்து படிக்கலாம். சரிங்களா? இது அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதுக்கு மேலேனா கொஞ்சம் வாய்ப்பு தள்ளி போகும். அதனால் இப்போவே நீங்கள் எடுக்கிற முயற்சியில் எடுத்துக்கோங்க. சரிங்களா? திருமணத்திற்காக காத்திருக்கிற உறவுகளுக்கும் இதே தான். கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நேரம் என்பது யோகமான நேரம். பிரிந்த தம்பதிகள் கூட கூடுவதற்கான நேரம். அதே புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு நேரம். நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நேரம் என்பது தவறவிடக்கூடாத ஒரு நேரம். வாழ்த்துக்கள். இந்த கன்னிராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய், தனஸ்தானத்தில் இருக்கின்ற செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். அவருடைய எண் 9. அவரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். துலாம் ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். சூரியனோடு ஆட்சி பலம் அடைந்த சூரியனோடு 17ஆம் தேதி வரை இருக்கிறாரு. 17ஆம் தேதிக்கு மேலே சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். லாபஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ இந்த வாரத்தின் 2 நாட்கள், முதல் 2 நாட்கள் உங்களுக்கு தன வருவாய் அதிகரிக்கிறது. மற்ற 5 நாட்கள் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். இருந்தாலும் உங்கள் ராசிநாதனுடைய எண்ணம் என்னன்னா, நம்ம நிறைய சம்பாதிக்கணும், அதுவும் சீக்கிரமாக சம்பாதிக்கணும். ஏன்னா செவ்வாய் ராசியில் உட்காந்துருக்காரு. அப்போ உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்காது. ஓடி ஓடி உழைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். இதுதான் குறிக்கோள். சரிங்களா? செலவு எவ்வளோ ஆனாலும் ஆகிட்டு போகுது, அதை பற்றி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12ஆம் இடம் வலிமை அடைகின்றது. அயன சயன சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடம் வலிமை அடைந்திருக்கின்றது. புதன் உச்சபலம் அடைந்திருக்கின்றார், ஆட்சி உச்சம். லாபஸ்தானாதிபதி 12ல் உட்கார்றார். சூரியனும் புதனும் இணைந்து 12ஆம் இடத்துல உட்கார்ந்து 6ஆம் இடமான எதிர்ஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்போ உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய வருமானமும் சம்பாத்தியமும் யாராவது தேவையில்லாதவங்களுக்கு போய் சேரணுங்கிற மாதிரி ஒரு விதி அமைப்பு இருக்கிறது. திடீர்னு யாராவது வந்து நிற்பாங்க, உதவின்னு கேட்கும்போது டக்குன்னு சம்பாதிச்சு யோசிக்காமல் கொடுத்து விடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்ருவீங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு யோசிக்கிறது கூட நேரம் இருக்காது. செவ்வாய் அந்த மாதிரி உங்களை அவசர கதியில் வச்சிருப்பார், பரபரப்புலேயே வச்சிருப்பார், டென்ஷன்லேயே வச்சிருப்பார். டக்குன்னு அந்த உடல் உஷ்ணம், சூடு என்பது நீங்கள் விரைவாக செயல்படுத்தி கொண்டே இருக்கும். ரத்தம் சூடாக இருக்கும். சரிங்களா? அதனால காரியங்களை சீக்கிரம் செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் உங்களுக்கு. அதனால ஜெயிக்கணும், ஓடணும், ஜெயிக்கணும், இதுதான் லட்சியம் உங்களுக்கு. ஜெயிச்ச பின்னாடி வர அந்த கோப்பையையும் அந்த பரிசு பொருளையும் அது யாரும் சாப்பிட்டா என்ன, நம்மளுக்கு தேவை, நம்ம தேவை ஜெயிக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இப்போ நீங்கள் ஓடிட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? அதனால் சம்பாதிச்சதை மிச்சம் பண்ணணும். இந்த வாரம் என்பது நீங்கள் கையிருப்பை நீங்கள் காலி செய்வீங்கன்னு ஒரு விதி இருக்குதுன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அப்போ நீங்கள் முன்கூட்டியே சொல்லிட்டேன் நான், இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி வெட்டி செலவு வரும், நீ சம்பாதிச்சதை இழந்துருவீங்கன்னு சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் யோசிக்கணும். சரிங்களா? விதியை மதியால் வெல்வதற்காக தான் சாதகம் பார்க்குறது. அப்போ யாருக்கிட்ட என்ன கொடுக்கணும், ஒருத்தன் 10 ரூபா கேட்குறான்னா 2 ரூபா கொடுக்கணும், 3 ரூபா கொடுக்கணும், 7 ரூபா நீ கையில் வச்சுக்கணும். சரிங்களா? இப்படி தான் நீங்கள் அதை சமாளித்து கொண்டு போகணும். ஆனால் கொடுக்காமல் இருக்க முடியாது.
கொடுக்காம வச்சுக்கிட்டு நீங்கள் அதை வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அது மொத்த செலவாக வேறு செலவில் கொண்டு விட்டுரும் இல்லைங்களா. அப்போ வந்து நம்ம சொல்லிட்டாரு செலவு வருதுன்னு சொல்லிட்டாருல, நம்ம வந்து அதை எப்படியாவது செலவு செய்யாமல் வச்சிடணும்னு நினச்சிங்கன்னு வச்சிங்களேன், அது மொத்த செலவாக வேறு மாதிரி போயிடும். அதனால தான் நான் சொல்ல வரேன், கொடுத்துருங்க, கொஞ்சம் கொடுங்க, மிச்சத்தை நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா. ரொம்ப நம்ம விஷயங்கள் நிறைய பேர் பார்த்துருப்போம், ரொம்ப கஞ்சராக இருப்பாங்க, எவ்வளோ சம்பாதிப்பாங்க, அழுக்கு துணி போட்டிருப்பாங்க, நல்ல சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க, பணத்தை சேமித்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க சரியா, நிறைய சேர்த்துருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க வாழ்க்கையில் இறுதி காலம் 2 இட்லி கூட சாப்பிட முடியாது, சுகர் வந்துடும், நோய் வந்துடும் சரிங்களா. வயசான பின்னாடி நல்ல துணி போட்டாலும் யாரும் பார்க்க போகிறது கிடையாது. அதே மாதிரி இந்த மொத்த பணமும் மருத்துவ செலவுக்கே போயிடும் சரிங்களா. இது வந்து ஒரு உதாரணத்தை சொல்ல வரேன். சமயம் கிடைக்கும் போதே நம்ம கொடுக்க வேண்டிய காணிக்கை கொடுத்துடணும், யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துடணும். அது இழப்பு தான் சரியா, அது வராதுன்னு தெரியும், இருந்தாலும் 10 ரூபா கொடுக்கறத 2 ரூபா கொடுத்து சரி போயிட்டு வான்னு அனுப்பி விட்டுருங்க. செலவு செய்வதையும் நாம் கொஞ்சம் யோசித்து தாராளமாக செய்ய வேண்டும். கஞ்சனாகவோ அடுத்தவங்களுக்கு கொடுக்காமலோ நம்ம வைத்திருந்தால் நமக்கு வந்து பின்காலம் என்பது அந்த பணத்தை முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியாது. நிறைய பேர் பார்த்துருக்குறோம், நிறைய சொத்து சேர்த்துருக்குறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சொத்து சேர்த்துருக்குறாங்க. அந்த சொத்தையெல்லாம் வந்து பிள்ளைகள் வந்து நாதாரித்தனமாக இருந்து நாலா பக்கம் சிதறடிச்சு வீணடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்காங்க, அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்காங்க, இது எப்படியாவது இன்னும் 1க்கு 2 மடங்காக மாற்றணும்னு சொல்றது 110 பேருக்கு தான் அந்த எண்ணம் வரும். மீதி வந்து அந்த 90 பேரை பார்த்தீங்க வச்சுங்களேன், அந்த அந்த கடினமான உழைப்பின் மூலியமாக கிடைத்த அந்த சொத்தை அவங்க பாதுகாக்க மாட்டாங்க. பணம் ஈஸியாக கிடைக்கிது, வித்தோடனே காசு கிடைச்சிருதுல, அதனுடைய அருமை தெரியாது சரிங்களா. அந்த பணத்தை எளிமையாக செலவு செஞ்சுட்டு போயிடுவாங்க. அவங்க ரத்தம் வேர்வையாக மாற்றி அவங்க செஞ்சு உழைத்து அந்த சேமித்த பணம் என்பது அவங்களுக்கு வீண் செலவாக ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு பார்ட்டி வைக்கிறன்ற பேரில் காலி பண்ணுவாங்க. தேவையில்லாத உதவி செய்கிறேன், நான் தரேன், 5 லட்சம் தரேன், 10 லட்சம் தரேன், அப்புறம் குடுன்னு கொடுத்துட்டு திருப்பி வாங்குறதுக்குள்ளே அவங்களுக்கு நாக்கு தள்ளி போயிடும். இதெல்லாம் வந்து உழைச்சிருந்தா தான் தெரியும் சரிங்களா, அவங்க உழைப்பில் அது கிடைத்த பணம் இல்லை. அதனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகிரும். ஏதை சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்படி தான் அந்த சேமிக்கிறவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கஞ்சத்தனமாக இருந்து சேமிக்கிற பணத்தை வரக்கூடிய சந்ததிகள் காலி பண்ணுறாங்க. அதனால் நீங்களும் சம்பாதிக்கிறத கொஞ்சம் நல்லா அனுபவிங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து உதவுங்க சரிங்களா. ஒரு பார்ட் கொஞ்சம் கொடுத்து உதவுறதுக்காக ஒதுக்குங்க. அது வந்து உங்களுக்கு புண்ணியமாக மாறி எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சொத்தை அழிக்காமல் அது பாதுகாக்கும் சரிங்களா. தர்மம் தலை காக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் தான் நம்மளுக்கு அது உதவும். அதனால அந்த தர்மத்தை நீ செய்வது பிரதி பலன் பார்க்காமல் இவன் திருப்பி தருவான்ற எண்ணத்தில் இல்லாமல் கொண்டு போய் நல்லா இருன்னு சொல்லிடணும் சரிங்களா. அதுதான் வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதனால நம்மளுக்கு புண்ணியம் என்பது நமக்கு பிரதிபலன் பார்க்காமல் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் புண்ணியம். அதை நீங்கள் செஞ்சிடணும், இந்த வாட்டி கண்டிப்பாக செய்யணும், இந்த வாரத்தில் செய்யணும் சரிங்களா. அதை நீங்கள் முக்கியமாக கருத்தை வச்சுக்கொள்ளுங்க. ரொம்ப பேசியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த வாரம் என்பது உங்களுக்கு சாதிப்பதற்கு பஞ்சமில்லாத வாரம். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க, தாய் மற்றும் தந்தை உறவுகள் உங்களுக்கு முழு சப்போர்ட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி தந்தை வழி உறவுகள்கிட்ட இருந்து கொஞ்சம் செலவுகள் வரலாம், அவங்க மூலியமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். தந்தைகிட்ட இருந்து நீங்கள் கிடைக்கக்கூடிய ஏதாவது எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகலாம். அதனால் அவங்கள பற்றி குறை சொல்ல வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. நண்பர்கள்ட்ட நீங்கள் தாராளமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நண்பர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். இல்லற துணையை இப்போ தெய்வமாக கருத வேண்டிய ஒரு நேரம் பயன்படுத்தி இந்த வாரத்தை கடக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே அதிர்ஷ்ட எண் 3 நமது துலாம் ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு பயன்படுத்த வேண்டும். வாழ்த்துக்கள், வணக்கம். விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசிகள் நான் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் சுயசாரத்திலே ராசிக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் சரிங்களா. 12ஆம் இடத்திற்கு இப்போ பயிற்சி ஆகிட்டார். போன வாரம் வந்து உங்களுக்கு 11 லாபஸ்தானத்தில் இருந்தார், தனஸ்தானத்தை பார்த்தார். இப்போ விரயஸ்தானத்தில் இருக்கிறார். விரயஸ்தானத்தில் இருக்காருன்னு சொன்னாக்கா விரயஸ்தானத்தில் இருந்து 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ நீங்கள் உங்கள் நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா. அதனால் இந்த வாரம் ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய கிடக்கு சரிங்களா. யாருக்கிட்ட நம்ம சப்போர்ட் எதிர்பார்க்கணும், யார் நமக்கு நெகட்டிவாக இருக்கிறாங்க, யார் பேச்சை கேட்கணும், யார் பேச்சை கேட்கக்கூடாதுங்கிறதுலாம் இந்த வாரத்தில் நீங்கள் கவனித்து செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக நீங்களாக சுயமாக ஒரு முடிவை எடுத்து டக்குன்னு செஞ்சிடாதீங்க. எப்பயுமே நீங்கள் போன வாரம்லாம் ரொம்ப பவராக இருந்தீங்க, நீங்கள் தைரியமாக செய்யுங்க, நீங்கள் எந்த காரியத்தை தடையில்லாமல் போங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ நம்ம சொல்கிறது என்னன்னு கேட்டாக்கா, நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு தவறாக போய்விடும். கலந்து ஆலோசிக்காமல் செய்கின்ற எந்த வேலையும் உங்களுக்கு
ஒரு நல்ல விஷயத்தை தராது. அதுக்கு பதிலாக ஒரு எதிர்ப்புகளை சம்பாதிச்சு கொடுக்கும், வீண் செலவை ஏற்படுத்தும், வீண் அலைச்சல்களை ஏற்படுத்தும். இது இந்த வாரத்தில் நீங்கள் வாங்கியிருக்கிற வரம். சரியா? அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற மாதிரி மனநிலையிலே நீ கண்டிப்பாக இருப்பீங்க. ஏன்னா செவ்வாய் சுயசாரத்தில் உட்காந்துருக்காரு. எவன் பேச்சையும் கேட்க முடியாது. நீ நான் சம்பாதிச்சு நான் ஏன் இஷ்டம் நான் செலவு பண்ணுறேன், நீ யாரையா கேட்கறதுக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். எதிரிசான அதிபதி செவ்வாய் அவர் தான், உங்களுக்கு எதிரியே நீங்கள் தான். ஏற்கனவே முன்னாடியெல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருப்பேன், இந்த விருச்சிக ராசிக்கு எதிரி வேற யாரும் இல்லை, நீங்கள் தான். எதிரியை உருவாக்குறது நீங்கள் தான். எதிரிகளோட போய் சண்டை போட்டு அதை பேஸ் பண்ணுறது நீங்கள் தான். நீங்களே பிள்ளைங்க கிள்ளி விட்டு தொட்டிலாட்டுறோன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி கதை தான். நம்ம ஏன் போய் எதிரியை உருவாக்கணும், நம்ம ஏன் எதிரிகிட்ட சண்டை போடணும், அந்த யோசனை இருக்காது. யாராக தான் பார்த்துக்கலாம், எதுவாக தான் பார்த்துக்கலாண்டா அப்படின்ற மாதிரி அவர் என்ன இருக்கு பார்த்தீங்களா, அது இப்போ நடக்கும் உங்களுக்கு. நீங்கள் புத்தியை கடன் கொடுப்பீர்கள். சரிங்களா? புத்தியை கடன் கொடுத்து விட்டு பிரச்சனையை விலைக்கு வாங்கி வழக்குகள் வரை செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிரி ஸ்தானத்திற்கு ஏற்கனவே சக்கரம் பெற்ற சனி பார்வை இருக்கு. உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிற 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வாரத்தில் நீங்கள் எச்சரிக்கை ரொம்ப அவசியம் தேவை. இந்த வாரம் நம்மளுக்கு யார் சாதகமாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அப்படி இந்த வாரம் உங்களுக்கு யார் சாதகமாக இருப்பாங்கன்னு சொன்னால், உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு மிகுந்த நன்மை செய்யக்கூடிய வகையில் அமைகிறாங்க. கூட பிறந்தவங்க, உங்கள் சித்தப்பா பெரியம்மா மக்கள், அவங்களாம் உங்களுடைய இரத்த சம்பந்தங்கள். இவங்க உங்களுக்கு 100% நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறாங்க. சில நேரங்களில் அவங்ககிட்ட நீ பேச்சு கேட்காதீங்க சொல்லுவேன், சில நேரங்களில் கேளுங்கன்னு சொல்கிறோம். அந்தந்த கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும்போது அவங்களுடைய பேச்சை கேளுங்கன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஏன்னா அன்றைக்கி அப்படி சொன்னார், இன்றைக்கி பேச கேட்க சொல்கிறாருன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இப்போ அவங்க பேச்சை நீ கேட்கணும், வேறு வழி இல்லை. அதே மாதிரி தாய்க்குரிய கிரகம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் அவங்களுடைய ஒரு வழிகாட்டுதல் என்பது நமக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. ஏன்னா அந்த கிரகம் இப்போ சுய பலத்தில் இல்லை, அவங்களே ஒரு மனநிலையில் இல்லை. அப்போ அவங்ககிட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவசரத்தில் ஒன்று சொல்லி விட்ருவாங்க. அப்போ நம்ம அதை செய்யும்போது என்னென்னா, நமக்கு ஏதாவது ஒரு வகையில் சின்ன பாதிப்புகளையோ வெட்டி அலைச்சலோ வெண்ணி செலவுகளோ ஏற்படுத்திடும். அதனால் அவங்ககிட்ட போய் கேட்கறது நல்லதில்லை. சரி, தகப்பனாருக்குரிய வீடு நல்லா இருக்கா, அவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்களா அப்படி பார்க்கும்போது தகப்பனாருக்குரிய கிரகம் நல்லா இருக்குது, அவங்களுக்கு பாதகங்கள் இல்லை. அவங்க அந்த கிரகம் சுழன்று வரக்கூடிய இடங்கள் நல்லா இருக்குது. அதனால தாராளமாக அவருடைய ஆலோசனையை கேட்டு நீங்கள் பயன்பெற்று கொள்ளலாம். அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பக்கபலமாக நிற்கிறாங்க. 11ஆம் வீடு வலிமை அடைஞ்சிருக்குது. 11 கூடையவன் புதன் ஆட்சி உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்போ அவங்களுடைய வார்த்தை என்பது தெய்வ வாக்காக உங்களுக்கு இப்போ இருக்கும். அவங்ககிட்ட ஆலோசனை கேளுங்க, நல்ல விஷயத்துக்கு கலந்து ஆலோசித்து செய்யுங்க. நீங்களா ஒரு முடிவு எடுத்து இந்த வாரத்தில் எதுவும் செய்யக்கூடாது. சரிங்களா? நான் தான் அதிகாரி, நான் தான் ராஜ்யாங்கிறதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. இந்த செவ்வாய் அப்படிப்பட்ட நிலையில தான் இருக்குது. ஆனால் அதில் நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க, செய்ய வேண்டிய விட்டு செய்ய வேண்டாத செஞ்சுருவீங்க. நீங்கள் பாட்டில் ரோட்டில் போய்கிட்டு இருப்பீங்க. உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் பாட்டில் ரோட்டில் போய்கிட்டு இருப்பீங்க, அங்கனுக்குள்ளே யாராவது 2 பேர் சண்டை போடுவாங்க. இன்னும் 2 நிமிஷம் தான் வேடிக்கை பார்ப்பீங்க. நீங்கள் போய் என்ன செஞ்சுருவீங்க? அதில் ஒருத்தனை ஏன்டா அவன் மேலே ஏன்டா அவனை போய் அடிக்கிறேன்ட்டு நீங்கள் போய் கேட்டுருவீங்க. மற்றவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. போய் கேட்டுட்டு அது எவனா ஒருத்தனை போய் கை வச்சிருவீங்க. ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் செய்ய வைக்கும் இந்த செவ்வாய். 6ஆம் இடத்தை பார்க்கும்போது, சுயசாரத்தில் உட்காந்து 6ஆம் இடத்தை பார்க்கும்போது, ஆனால் பொது இடங்களில் போகும்போது, பொது இடங்களில் பல தவறுகள் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும். சரிங்களா? இப்போ இவ்வளோ நாள் தெரியாது. வெளியில் நம்ம பாட்டு போய்கிட்டு இருப்போம், அங்கங்கே ஒரு தப்பு நடந்துகிட்டே இருக்கும், நம்ம கண்டுக்கலாம் போய் இருந்திருப்போம், நம்ம இல்லாட்டி நம்ம கண்ணிலே பட்டிருக்காது. இப்போ நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். என்ன இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, நம்மளுக்கு மனசு உறுத்தும். நம்ம அந்த இடத்துல போய் சில நேரங்களில் போய் இறங்கி நின்றுவோம். அப்போ நம்ம அதனுடைய பிரச்சனைகளை சந்திக்கணும். அந்த இடத்துல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அதுக்கு காவல் பணியாளர்கள் வருவாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லணும். சில நேரங்களில் வழக்காக மாறினா கோர்ட்டில் போய் சாட்சி சொல்லணும். இதெல்லாம் நம்மளுக்கு அந்த தேவையான அப்படின்ற கேள்வி இருக்குது. ஆனால் சமூகத்தில் சில நல்ல விஷயங்களுக்காக நம்ம போராடும் போது நல்லவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை தான் அது. ஆனால் அதை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கிட்டாக்கா நல்லது. ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் அது பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால இந்த நேரத்தில் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு குரு பார்வையும் இல்லை, ராசிநாதனுக்கு இருக்குது. ராசிக்கு குரு பார்வை இருந்தால் கூட நீங்கள் வெளியில் ஏதாவது பிரச்சனை மாட்டினா கூட காப்பாற்றப்பட்டு விடுவீங்கன்னு சொல்லலாம்.
இப்போ இந்த ராசிநாதனுக்கு மட்டும் குரு பார்வை இருக்கிறது. ஒரு 50% நீங்கள் பாதுகாக்கப்படுறீங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளும் விலகி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? அதே மாதிரி இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நல்லா இருக்குது. திருமண யோகம் இப்போ உங்களுக்கு நல்லதாக இருக்குது. 7க்குடையவன் சுக்கிரன் உங்களுக்கு இந்த வாட்டி ஒரு நாள் தான் கடகத்தில் இருக்க, அடுத்து சூரியனோட சேர்ந்துறாரு. ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான விஷயம். இந்த சூரியனோட சேரும்போது சுக்கிரன் 7க்குடையவன் ரொம்ப ரொம்ப வசீகரமாக இருப்பாங்க. சூரியனும் சுக்கிரனும் இணைந்து விட்டால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பாக இருந்தால் கூட ரொம்ப கலையாக இருப்பாங்க. சிகப்பாக இருந்தால் இன்னும் சொல்ல வேண்டியதே இல்லை. தெய்வமாக மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க பெண்கள். ஆண்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவர்ச்சி மிகுந்தவளாக இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பை இந்த 7க்குடையவன் பெறுகிறார். அதாவது விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய ஒரு இடம், அல்லது திருமணம் ஆனவர்களுக்கு மனைவி கணவனுக்குரிய இடம். இப்போ உங்கள் கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப ஒரு பொலிவோடு காணப்பட போகிறாங்க. வெளியில் போகும்போது வரும்போது அவங்களுக்கு கந்திஷ்டி படுறவர்கள் கூட இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு வாய்ப்புகள், ஒரு நல்ல விஷயங்களை பேசுவதற்கு நமக்கு கொஞ்சம் முகம் பொலிவாக தெளிவாக இருக்கும்போது ஏதாவது காரியம் சாதிக்கணும், சாதிச்சுக்கலாம். பெரிய மனுஷன்கிட்ட பேசும்போது நம்ம உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த ஒருத்தர் பார்த்த மாத்திரத்திலே நமக்கு வந்து ஒரு அவங்ககிட்ட நல்லா பேசணும், அவங்ககிட்ட ஒரு நல்ல இணக்கமாக ஒரு உறவாடணுன்ற ஒரு எண்ணங்கள் உருவாகும் இல்லையா? அந்த மாதிரியான அமைப்பு இப்போ உருவாகி இருக்குது. அவங்ககிட்ட வந்து நல்ல ஒரு அறிவு ஆற்றலை பெற்றுக்கொள்ளலாம். அவங்கள்ட்ட இருந்து பல உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நேரத்தில் அவங்க அவாய்ட் பண்ண மாட்டாங்க. சரி வாங்க உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தரேன், ஏன்னா உங்களுக்கு தவிர்க்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான அமைப்பு உங்கள் உடல் ரீதியான தோற்றத்தில் ஏற்பட்டுரும், தவிர்க்க முடியாது. அதனால் இந்த மாதிரி நேரத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரிங்களா? அதே மாதிரி திருமண யோகமும் நன்றாக இருக்கின்றது. அதே மாதிரி புத்திரஸ்தானம் 9க்குடையவன் சந்திரன் உங்களுக்கு இப்போ பயிற்சியாகின்ற இடங்களும் ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புத்திர பாக்கியம் கிடைக்கின்றது. சரிங்களா? தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவங்களுடைய ஆலோசனைகளும் சில நேரங்களில் உங்களுக்கு நன்மை செய்யலாம். சில நண்பர்களுடைய உதவி என்பது இப்போ ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. அதையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு தொழில் சார்ந்து அனைத்து துறையினருக்குமே நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. தொழில் நல்லா போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். கண்டிப்பாக லாபம் அதிகமாக காணப்படுது. ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் ஆட்சி உச்சம் அடைந்து தொழிற்சான அதிபதியையும் தன்னோடு வச்சுக்கிட்டாரு 17ஆம் தேதிக்கு மேலே. அதனால் 17ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப ரொம்ப யோகமான நேரம். 17ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் தான். சரிங்களா? பயன்படுத்திக்கணும். இந்த வெளிநாட்டில் இருக்க ஆண்டில் நமது தமிழ் சொந்தங்களுக்கும் உள்ளூர் வாழியின தமிழ் சொந்தங்களுக்கும் இது பொருந்தும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 5. 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 4:08 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாழ்த்துக்கள். வணக்கம். தனுசு ராசியை சேர்ந்த நமது சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசிகளை நாம் பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். குரு சாரத்திலே அமர்ந்து ராசியை பார்த்துட்டு இருக்காரு. வழக்கம் போல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பலமான ஒரு நிலையில தான் இருந்துகிட்டு இருக்காரு. தொடர்ந்து இந்த நேரங்களெல்லாம் பயன்படுத்தி கொண்டே வர வேண்டும். கடந்த காலங்களிலே கடந்த வாரம் சொன்னது போல தான் இந்த வாரத்திலேயும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான சூழ்நிலை இருக்கிறீங்க. இன்னும் கூடுதலாக ஒரு பலன் வந்திருக்குது இந்த வாரத்தில். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்சானத்தில் புதன் ஆட்சி உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ராசிக்கு 12க்குடையவன் விரயஸ்தானாதிபதி போய் லாபஸ்தானத்தில் உட்கார்றாரு. அப்போ நீங்கள் வந்து எந்த வகையிலுமே இந்த வாரத்தில் நஷ்டம் ஆயிடக்கூடாது. நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த நஷ்டம் கூட லாபமாக மாறிடணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இப்போ காட்டுறாங்க. அதனால் எந்த விதத்திலும் நீங்கள் தோல்வியே கிடையாது. தோல்வி அடையாத ஒரு நபராக இந்த வாரத்தில் விளங்க போகிறீங்க. அதனால் இந்த வாரம் என்பது சாதித்து காட்டுவதற்கான வாரம். 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நிலையில் 9ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. ராசிக்கு 9 என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி வீட்டில் போய் உட்காந்துட்டார். லாபஸ்தானம் வலிமை அடைஞ்சிருக்குது. தொழிற்சானம் வலிமை அடைஞ்சிருக்குது. விரயஸ்தானத்திற்கு எந்த விதமான பாதகம் பாதிப்போ வீண் விரயமோ வீண் அலைச்சலோ இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடையாது. தேவையில்லாத அலைச்சலுக்கு வேலையே கிடையாது. சரிங்களா? தேவையில்லாத நபர்களோடு உறவு என்பதற்கு வேலையே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு வருமானம் தரக்கூடியதாகவும் உங்கள் வாழ்க்கைக்கு உதவக்கூடியதாகவும் நீங்கள் பெரிய லெவலுக்கு அச்சீவ் பண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய
ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு நடக்குது. ஆனால் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும், தவற விட்டுவிடக்கூடாது. சொத்துக்கள் வாங்குவதற்கு நல்ல ஏற்ற நேரம், வீடு கட்டுவதற்கு ஏற்ற நேரம், வீட்டில் சுப காரியங்கள் நடத்துவதற்கான ஒரு ஏற்ற நேரம், இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து செவ்வாய் தனஸ்தானத்தை பார்க்குறாரு. மங்களக்காரகன், மங்கள விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வீட்டில் இருக்கணும். ஒரு இப்போ ஆசீர்வாதம் தர்றார் செவ்வாய், ஆண் வீட்டிலிருந்து தர்றார். முருகப்பெருமான அருளாசி உங்கள் வீட்டுக்கு இப்போ கிடச்சிருக்குது. அதனால் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சுயசாரத்திலிருந்து பார்க்குறார், நேரடியாக முருகனுடைய அனுக்கிரகம் உங்கள் வீட்டுக்கு விழுகுது. சரிங்களா? அவருடைய அரவணைப்பில் உங்கள் குடும்பம் இருக்க போகுது. அதனால் 100% நீங்கள் நல்ல காரியங்களில் ஈடுபடுங்க, நல்ல வார்த்தை பேசுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டாக தெய்வம் துணை இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சகோதர சகோதரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களால சில பிரச்சனைகளுக்கு அவங்க ஆளாக இருக்காங்க. உங்களுக்கு பாதகம் கிடையாது, அவங்க ஆளாக இருக்காங்க. அவங்க நல்லது தான் செய்வாங்க. ஆனால் இப்போ அவங்களால ரொம்ப சப்போர்ட் பண்ண முடியாத நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு எதிரி கிடையாது இப்போது. சரிங்களா? அவங்களுக்கு சாதகமாக தான் செயல்படுவாங்க. பயப்பட வேண்டாம். தாய் வழி தந்தை வழி உறவுகள் முழு பாதுகாப்போடு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. நீங்கள் செய்கிற தொழிலுக்கு எவ்வளோ வேணாலும் பண உதவி கொடுத்து ஆதரவு கரம் மீட்டக்கூடிய வகையில் இருக்கிறாங்க. அரசு இயந்திரங்களும் அரசு சார்ந்த விஷயங்களும் அதே போல் அரசியல்வாதிகளுடைய ஆதரவும் இந்த வாரம் தனுசு ராசிக்கு முழுமையாக கிடைக்கிறது. குறிப்பாக அரசு வேலை செய்பவர்களுக்கு இந்த வாரம் என்பது யோகமான வாரம். என்ன வேணும்னாலும் உங்களுக்கு செஞ்சுக்க முடியும். யாருக்கிட்ட மேலதிகாரிட்ட போனாலும் நீங்கள் சொல்கிறதை கேட்டு தான் ஆவாங்க. உங்களை உதாசீனப்படுத்துறதுக்கு வேலையே கிடையாது, தட்டவே முடியாது. மைனஸுங்கிறதுக்கு வேலையே கிடையாது. அதனால் நீங்கள் ரொம்ப பெண்டிங் வச்சுருக்க கோரிக்கையை கூட கொண்டு போய் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? உங்கள் மேலதிகாரிகள் உங்களை ரொம்ப மதிப்பு மரியாதை நடத்தக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் காரியம் சாய்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி எல்லா துறையை சார்ந்த தொழிலாளர்களுக்கும் யோகமான நேரம். பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான நேரம். சரிங்களா? புதன் பிஸ்னஸ்க்கு, ஒரு தொழிலுக்கு, வியாபாரத்திற்கு அதிகாரி. வியாபாரத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களே அனுபவங்களை தரக்கூடியவர் புதன். அவர் இப்போ உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் ஆதரவாக இருக்கிறார். அதனால் பிஸ்னஸ் கண்டிப்பாக நடக்கும். தொழிலில் ஜெயிச்சு நீங்கள் சொந்த வீடு நிலங்கள் வாங்குவதற்கு ஒரு ஏற்ற நேரம் இந்த நேரம். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மாணவ மாணவிகள் கல்வியிலே ஒரு சிறந்த இடத்தை அடையலாம். படித்து முடித்த மாணவ மாணவிகளுக்கு வேலைவாய்ப்பும் உறுதி செய்யப்படுகிறது. எப்போதும் போல இந்த வாரத்திலும் நமது தனுசு ராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத தன வரவு கிடைத்து உங்கள் வாழ்க்கையையும் குடும்பத்தையும் நீங்கள் உயர்வான இடத்துக்கு கொண்டு போவதற்கு எந்த தடையும் இல்லாத வாரம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்தில் தனுசு ராசிக்கான அதிர்ஷ்ட எண் 7. அதை பயன்படுத்துங்கள். 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 4:08 முதல் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:26 வரை தனுசு ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கு. இந்த தனுசு ராசி நேயர்கள் அந்த நேரத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மகர ராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் வக்கரத்தில் இருக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த வாரம் என்பது கொஞ்சம் யோகமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அதற்கு காரணம் உங்கள் லாபஸ்தானாதிபதி இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து 4ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். யாருன்னா செவ்வாய், உங்கள் லாபஸ்தானாதிபதி. இந்த மகர ராசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் செவ்வாய். முக்கியமான ஒரு ராசின்னு சொன்னாக்க விருச்சிக ராசி. மகர ராசிக்கு அந்த விருச்சிக ராசி லாபஸ்தான அதிபதி. விருச்சிக ராசிக்கு தான் லாபஸ்தான வீடு. அப்போ அந்த வீடு நல்லா இருந்தால் தான் இந்த மகர ராசிக்காரங்க நல்லா இருக்க முடியும். அந்த வீட்டு ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் போகிற இடங்களில் நீங்கள் செய்கிற காரியங்களை வெற்றி வேணும்னு சொன்னால் இந்த விருச்சிக வீடு நல்லா இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். நீங்கள் உழைத்த உழைப்பிற்கேற்ற லாபத்தை ஈட்ட முடியும். லாபம் என்பது நீங்கள் வாங்குகிற சம்பளம். அதாவது நீங்கள் வேலை செய்கிறீங்க, அதுக்குரிய கூலியை வாங்குறீங்களா, அதான் லாபம். அந்த லாபத்தை குறிப்பிடக்கூடிய இடம் 11ஆம் வீடு. அந்த வீடு தான் விருச்சிக வீடு. அந்த விருச்சிக வீடு பாதிக்கப்படும் போதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் தொல்லைகள் பிரச்சனை இருக்க தான் செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் விருச்சிக ராசிக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்சாலத்தை உட்காந்துட்டார். முதல்ல 9ல் உட்கார்ந்தாரு, நல்ல இடம்தான். ஆனால் அவர் பார்த்த பார்வை விரயஸ்தானத்துக்கு பார்த்துட்டார். அப்போ என்ன ஆகுது சொன்னால் ஒரு பக்கம் காசு தருவார்,
ஒரு பக்கம் அது காலியாகி போய்கிட்டே இருக்கும். அதை மீட்டெடுத்து நம்ம அதை வச்சு நம்ம மேலே கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் குறையும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு, அங்கேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு 4ஆம் பார்வையாக. அப்போ தொழில் சார்ந்து நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை உங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோட அந்த கிரகம் வேலை செய்கின்றது. அப்போ தொழிலையும் நீங்கள் ரொம்ப அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் பார்வை ராசிக்கு விழுந்துட்டாலே நீங்கள் ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுவீங்க. இது வரைக்கும் இருந்த சோர்வு, உடலில் இருந்த வலி, அதே மாதிரி இருந்த களைப்புகள் எல்லாம் காணாமல் போயிடும். ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் மீண்டு எல்லா காரியத்தையும் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவராக இப்போ நீங்கள் விளங்க போகிறீங்க. அதே நேரத்தில் எப்பயுமே கொஞ்சம் கோபம், டென்ஷன் எல்லாம் இருக்க தான் செய்யும். சரிங்களா? ஏன்னா செவ்வாயுடைய பார்வை நம்மளை அந்தளவுக்கு வச்சிருக்கிறோம். நம்மளுடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து நம்மளுடைய சார்ந்தவர்கள் வரணும். அப்படிங்கிற போது அவங்க வர முடியலைன்னா நமக்கு கொஞ்சம் கோபம் வந்துடும். சரிங்களா? நம்ம சொல்கிறத கேட்கணும். கேட்கல நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவோம். இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளணும். தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி மற்றவங்களையும் பிரச்சனைக்கு உரியவராக மாற்றிவிடக்கூடாது. சரிங்களா? மற்றபடி வேற எதுவும் பாதகங்கள் இல்லை. அதே மாதிரி செவ்வாய் இன்னொரு பார்வை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடை பார்க்குறாரு. இதுதான் ரொம்ப முக்கியமான பார்வை. என்னென்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை இருக்குதான்னு பார்க்கணும். இருக்கிற இடத்துல மரியாதை, இதுவரைக்கும் அந்த மரியாதைக்கு பங்கம் வந்தது. இப்பொழுது அந்த மரியாதை மீண்டும் கிடைக்கப் போகின்றது. இருந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை, உங்கள் அவமதிப்பு இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் இப்போ மதிப்பு கூட போகின்றது. அதே மாதிரி இருப்பிடத்தில் நீங்கள் செல்வாக்கு மிக்கவராக மாறப் போகிறீங்க. அதே மாதிரி 4ஆம் வீடு என்பது நம்மளுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய வீடு. அப்போ நம்ம வீடு, வாகனங்கள், சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இப்போ இருக்குது. சரிங்களா? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 4ஆம் இடம் என்பது கல்வி ஸ்தானம், தாய்க்குரிய வீடு. அப்போ அந்த இடம் வலிமை அடையும் போது, பலம் அடையும் போது மாணவ மாணவிகளும் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. படித்த மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பும் உறுதி செய்யப்படுகிறது. ஏன்னு சொன்னால் 4 குடையும் கல்விஸ்தானாதிபதி 10ஆம் இடமான தொழிற்சானத்தை வந்து உட்கார்ந்துருக்காரு. இப்போ படித்து முடிச்சுட்டா உறுதி வேலையாக இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலைக்கு காத்திருக்க பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு பணியில் இப்போ போய் அமர்வதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்குது. பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சொத்துக்கள் வாங்கலாம். இந்த நேரத்தில் நல்ல நல்ல சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களோட காசும் இருக்கும். நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் உருவாக்கி தரலாம். அதனால் வீடு கட்டலாம். இப்படி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய அமைந்திருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரத்தில் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. சில நேரங்களில் கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் காணப்படும். காரணம், உங்களுக்கு 5 குடையவன் ஆண்களுக்கு சுக்கிரன் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். சரிங்களா? ஆண்களுக்குரிய பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் கருத்து வேற்றுமையில் இருப்பாங்க. மற்றபடி பெண்களை பொறுத்தவரை நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 9 குடையவன் புதன் அருமையான நிலையில் உச்சம், ஆட்சி பலம் அடைந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. அதனால் கவலை இல்லை. பெண்களை பொறுத்தவரை பிள்ளைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதேமாதிரி 9 குடைவன் வலிமை அடைஞ்சதுனால தகப்பன் வழி சொந்தங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க காத்திருக்குது. தகப்பன் வழி தொழில் செய்பவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு வாய்ப்புள்ள நேரம். நல்ல ஒரு பணியில் ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு உறுதுணையான உத்தரவாதமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதாவது பதவி உயர்வு கிடைக்கலாம், சம்பளத்தை அதிகப்படுத்தலாம், அல்லது பூர்வீக தொழிலை நீங்கள் கையில் எடுத்து பெரிய அளவில் விருத்தி பண்ணலாம். அல்லது பூர்வீக தொழில் செய்வர், தந்தையில் தொழில் செய்வர்களுக்கு இப்போ தொழில் 2 மடங்கு அதிகமாக ஓடலாம், லாபம் 2 மடங்காக கிடைக்கலாம். இப்படிலாம் இந்த வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைது. பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தால் 100% உங்களுக்கு வெற்றியும் தனவரவும் கிடைக்கும். நிச்சயமாக குடும்பத்துக்கு உதவும் வகையில் அமையும். வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும் வெளியூர் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப யோகமான வாரம். பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் கடின உழைப்பாளிகள் முதல் முதலாளிகள் வரை உங்களுக்கு யோகமான நேரம். பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். இப்பொழுது இந்த மகர ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 4 பயன்படுத்துங்கள். 19 வெள்ளிக்கிழமை காலை 9:26 முதல் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:12 வரை மகர ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த நேரத்திலே மகர ராசியை சேர்ந்த அன்பு உறவுகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்.
கும்பராசியை சேர்ந்த நமது அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். பொதுவாக கும்பராசிக்கு அதிபதி இப்போது சனி வக்கரமாக தான் இருந்துட்டு வர்றார். தொடர்ந்து குருவின் நட்சத்திர காலிலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால் நம்ம இந்த வாரத்தில் நமக்கு சாதகமான கிரகம் யார் அமைஞ்சிருக்கிறாங்க, நமக்கு யார் பாதகமான கிரகம் வந்திருக்கிறாங்க, எந்தெந்த வகையில் நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக அந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பலம் அடைகின்றார். இந்த வாரத்தில் 16ஆம் தேதி அங்கே வந்து கடகத்தில் உட்கார்றாரு. 2 நாள் அங்கே இருக்கிறார். அப்போ 6ஆம் இடம் மிகுந்த வலிமை அடைகின்றது. அதே சந்திரன் பயிற்சியாக 7ஆம் இடத்திற்கு வருகிறார் 17ஆம் தேதிக்கு மேலே. அதுக்கடுத்தும் உச்சபலம் பெற்ற புதனோடு போய் உட்கார்றாரு. இப்போ சந்திரன் இந்த வாரம் நமக்கு எந்தெந்த வகையில் சாதகம் செய்கிறார்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி 7ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பலம் அடைந்து நம்முடைய ராசியை பார்த்துட்டு இருக்கார். அவர் நம்மளுக்கு எந்தெந்த வகையில் நன்மைகள் செய்கிறார்ன்றதை பார்க்க போகிறோம். இந்த 2 கிரகங்கள் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. அதே மாதிரி புதன் ஆட்சி உச்சபலம் அடைந்து உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்திலிருந்து பார்க்குறார். 8ஆம் இடம் என்பது ஒரு முக்கியமான இடம், பணபரஸ்தானம் சொல்லக்கூடிய இடம், ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த ஆயுள் ஸ்தான அதிபதி ஆட்சி உச்சம் அடைகின்ற பொழுது நமக்கு ஆயுள் தீர்க்கம் என்ற வகையில் அமைகின்றது. இந்த நேரத்தில் நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த நோய் காணாமல் போகும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் பலம் பெறும். இது எல்லாமே நல்லா இருக்கும் இந்த வாரத்தில். சரிங்களா? வந்தது தானாக போயிடும். ரொம்ப மெனக்கெட்டு அதை சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது பெரிய விபத்தோ அடிபட்டு இருந்தாலும் நம்ம அது புண்ணுகள் இருந்தாலும் அதை மட்டும்தான் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். வேறு வகையில் ஏதாவது பெரிய பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அது தானாக சரியாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் மாட்டி அடிபட்டு இருந்தால் கூட, ஏதாவது காயங்கள் இருந்தால் கூட சீக்கிரம் ஆறக்கூடிய வாய்ப்பையும் இப்போ உருவாக்கி கொடுத்துரும். சரிங்களா? அதனால் இந்த நேரம் ஆயுள் ஸ்தானம் வலிமை அடைந்திருப்பதனால இந்த உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ ஏதாவது தூரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைக்கலாம். அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட இருந்து ஏதாவது ஒரு ஆதரவு கிடைக்கலாம். புதுசாக தான் பழகிருப்பீங்க, திடீர்னு ஒரு உதவி கேட்பீங்க, தடுக்காமல் அவங்க கண்டிப்பாக தட்டாமல் கொடுத்துருவாங்க. ஒரு நம்பிக்கையின் பேரில் எதுவுமே நம்மளை பற்றி சரியாக தெரியாது, புதுசாக தான் பழகிருக்கீங்க, இருந்தாலும் உங்கள் மேலே இருக்க ஒரு நம்பிக்கையில் அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம நம்புறவன் தரமாட்டேங்கிறான், நம்மளை தெரிஞ்சவன் தரமாட்டேங்கிறான், அந்நியன் வந்திருக்கானேன்னு சந்தோஷப்படுவீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பை இந்த புதன் தருகிறார். 8ஆம் இடம் தருகிறது. அதே மாதிரி இந்த லாட்டரி சீட்டு வாங்குறவங்க, இந்த ரேஸ் விளையாடுறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு நிறைய நீங்கள் ஏறாமல் இருக்குது இறங்காமல் இருக்குன்னு வெயிட் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் ஒரு யோகம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் நிறைய நன்மைகளை அடைவதற்கான வாய்ப்பு இந்த கும்பராசிக்காரவங்களுக்கு இருக்குது. இது வந்து அதிர்ஷ்டத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய பொருள், கடின உழைப்பின் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் கிடையாது. உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இது இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப சாத்தியமாக இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல உட்கார்ந்த சூரியன் ஒரு ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு வெளியில் மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது 17ஆம் தேதி வரை இருக்கும். அதற்கு பின்பு சூரியன் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து புதனோடு சேர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிருவார். அப்போ வெளியில் இருக்கவங்க மூலியமாக உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். அரசு இயந்திரங்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். அரசு துறை ஊழியர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி இந்த கணவன் அல்லது மனைவி என்ற வகையில் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகி நீங்கள் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு உதவக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் அமையுது. அதே மாதிரி இந்த காதல் திருமணம் என்ற வகையில் புதிதாக ஒருத்தர் சந்திக்கிறீங்க. பெண்கள் ஆண்களை சந்திக்கிறதும் ஆண்கள் பெண்களை சந்திக்கிறதும், புதிதாக நீங்கள் ஒருத்தரை பார்க்கும்போது அவர்பால் நீங்கள் ஈர்க்கப்பட்டு உங்கள் மனதை பறிகொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இந்த வாரத்தில் நிகழும். இது வாலிப பிள்ளைகளுக்கு நிகழும், திருமணமான ஆண் பெண்களுக்கும் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களாக இருந்தால் அதை உதறி தள்ளி விட்டு செல்வது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி இந்த வாரத்தில்
இந்த சூரியனும் சுக்கிரனும் இணைந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க. அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும். அதாவது உங்கள் முகத்தில் ஒரு பொலிவு கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே யாரும் ஈர்க்கக்கூடிய வகையில் உங்களுடைய நடவடிக்கைகள் அவருக்கு காணப்படும். அதனால் உங்கள் பால் அவர்களுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டு ஒரு பெரிய மனிதர்களாக இருந்தால் உதவக்கூடிய வகையில் வருவாங்க, அல்லது சிறியவர்களாக இருந்தால் அவங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. உங்களை முன்மாதிரியாக வைத்து அவர்கள் ஏதாவது ஒரு பாதையில் போகணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ அரிதாக நடந்து உங்களுக்கு பெருமை தேடக்கூடிய வகையில் அது அமையும். நீங்களே அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக உங்களை கொஞ்சம் கூட கண்டுக்கிறாமல் இருந்தவங்களாம் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. ஏன்னா இப்போ தான் உங்களுடைய ஆற்றலும் உங்களுடைய திறமையும் அவங்களுக்கு கண்ணில் படும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த நேரத்தில் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு பொலிவும் தெளிவும் கிடைக்கின்ற இந்த நேரம், சரிங்களா? சூரியனுடைய அனுகிரகத்தினால நீங்கள் நல்ல நிலைமையில் ஒரு பவரான இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி நல்ல ஒரு தொழில் செய்து முன்னேறி அதில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த நேரத்தில் நீங்கள் உருவாக்கிக்கலாம். லாபஸ்தான அதிபதியின் பார்வை இருக்குது. அதனால நிச்சயமாக நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல பயன் கிடைச்சிடும். நீங்கள் எங்கே போய் பேசினாலும் என்ன பேசினாலும் அது முக்கியத்துவமாக கருதப்படும். அவங்க உங்களை ஏற்றுக்கிட்டு காது கொடுத்து கேட்டு உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய நிலையில் கண்டிப்பாக இருப்பாங்க. சமூக தொண்டு செய்யக்கூடிய அந்த கும்பராசி சேர்ந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக சமூகத்தில் பெயர் உயரும். தெய்வத்தொண்டு செய்யக்கூடிய அந்த கும்பராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகமும் மக்களுடைய ஆதரவும் பெற்று நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுகிறீர்கள். அதனால் இந்த வாரம் என்பது உங்களுக்கு ரொம்ப யோகமான வாரம். தொழில் சார்ந்து நீங்கள் அனைத்து துறையிலும் நல்ல முன்னேக்கு வரக்கூடிய ஒரு வாரம். எல்லோருக்குமே இது பொருந்தும். வெளிநாடு இருக்கிற நம் தமிழ் சொந்தங்களுக்கும் இது பொருந்தும். நிச்சயமாக இந்த வாரம் என்பது நமது கும்பராசிக்காரர்களுக்கு யோகமான வாரம். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப மெனக்கிட வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்குது. தெய்வ அனுகிரகத்தினால உடல்நிலை பாதுகாக்கப்படுகிறது. 8 ஆட்சி பலம் அடைந்து உச்சபலம் அடைந்திருக்கின்றார். அதனால் எதுவும் உங்களை அண்டாது, தானாக எல்லாம் சரியாகும். சரிங்களா? அதே மாதிரி உங்களை இல்லற துணை உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிடுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம், பிரிந்தவர்கள் கூடுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. நண்பர்கள்ட்ட இருந்து சில உதவிகள் பெறுவதற்கான வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி தாய் மற்றும் தந்தைக்குரிய வீடான அந்த 4 மற்றும் 9 கூடிய கிரகமான சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்தும் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அவர்கள் மூலியமாக என்னென்ன வேணுமோ நீங்கள் தாராளமாக கேட்டு பெறுவதற்கு இப்போ ஏற்ற நேரம் பயன்பட்டு கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த வாரத்தில் வீண் விரயங்களுக்கு வேலை இல்லை, வெட்டி அலைச்சலுக்கு வேலை இல்லை. சரிங்களா? அதனால் இந்த வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்தில் வாய்ப்புகள் குறைவு தான். அதனால் இந்த வாரம் என்பது நீங்கள் இல்லறத்திலேயே வீட்டிலேயே இருந்து நம்முடைய சொந்த பந்தங்களுக்குள்ளேயே இருந்து நம்மளுடைய உற்ற உறவினர்களுக்கூடவே இருந்து நீங்கள் காரியங்களை சாதித்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள நேரம். சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக உதவுவாங்க. எல்லாமே ப்ளஸில் இருக்குது. சரிங்களா? ஒரு சில விஷயங்கள் தவிர, நான் குறிப்பிட்டது தவிர மற்ற எல்லாமே நல்லா இருப்பதனால நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். இந்த கும்பராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 6 பயன்படுத்துங்கள். இந்த வாரத்தின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:12 மேலே கும்பராசிக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது மறுநாள் திங்கட்கிழமை காலையில் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. கொஞ்சம் கவனம் தேவை. மீனராசியை சேர்ந்த நமது சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசிகளை நம்ம பார்க்க போகிறோம். மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் அமர்ந்து சுயசாரம் பெற்று தொழிற்சானத்தை பார்க்கிறார். அதே நேரத்தில் 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார், விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார். கடந்த வாரத்தை போன்று இந்த வாரம் அதே இடத்தில் தொடர்கிறார். இருந்தாலும் இந்த வாரத்தின் முதல் நாள் உங்கள் ராசிநாதன் சந்திரனோடு இணைகின்றார். சந்திரனோடு இணையும்போது என்னன்னா குருச்சந்திர யோகம் அங்கே அமைகின்றது. 4ஆம் இடத்திலே ஒரு அருமையான ஒரு சூழ்நிலைகள் மாற்றங்கள் காணப்படுகிறது. விற்காத சொத்துக்கள் கூட விற்று காசாகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. 4ஆம் இடம் வலிமை அடைகின்றது. அதே மாதிரி சந்திரன் இந்த வாரம் திங்கட்கிழமையில் பயிற்சியாகி மறுபடியும் ஆட்சி பலத்துக்கு போயிடுவார். 5ஆம் இடம் வலிமை அடைகின்றது. சரிங்களா? ஏற்கனவே 6ஆம் இடம் வலிமை அடைந்த நிலையில் இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக 7ஆம் இடம் இப்போது வலிமை அடைந்த நிலையில் இருக்கின்றது. 6 6ஆம் இடத்திலே 17ஆம் தேதி வரை ஆட்சி, 7 7ஆம் இடத்திலே ஆட்சி உச்சம் அடைந்திருக்கின்றார். இப்படி தொடர்ந்து
அந்த வரிசையாக 4 வீடுகளுமே உங்களுக்கு பலம் வாய்ந்ததாக இப்போ இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த வாரம் என்பது இந்த மீனராசிக்கு ரொம்ப ரொம்ப யோகமான வாரம், காரியங்களை சாதிப்பதற்கு ஏற்ற வாரம். அதே போல் உங்களுக்கு புதிதாக நீங்கள் திருமணம் செய்ய வேண்டிய நபர்களுக்கு திருமண யோகம் கைகூடி நிற்கின்றது. மனம் விரும்பிய பெண்ணை பெற்றோர்கள் சம்மதத்தோடு திருமணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. ரொம்ப வருஷமாக நீங்கள் லவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, வெளியில் சொல்ல முடியாது, அப்பா அம்மா சம்மதம் இல்லை, இன்னும் தள்ளி போய்கிட்டே இருக்குது வயசு, எப்போ நம்ம கல்யாணம் பண்ணலாம்ன்ற ஒரு டிஸ்கஷனில் இருக்கிறீங்க. இப்போ சொல்லுங்கள், வீட்டில் போய் கண்டிப்பாக செஞ்சு வச்சுருவாங்க, அவங்க தலைமையிலே செய்வாங்க. அந்த மாதிரியான அமைப்பு இப்போ வந்திருக்குது. தாராளமாக நீங்கள் திருமணத்தை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? அதனால் இந்த நேரத்தை தவற விட்டுவிடக்கூடாது. சரியா? அதே மாதிரி இந்த மீனராசிக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். அந்த வீட்டிற்கு அதிபதி செவ்வாய். அந்த அதிபதி செவ்வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வை இருக்குது. அப்போ நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுல இப்போ தெய்வத்தினுடைய நாட்டம் இருக்குது. அப்போ திருமண வயதில் இருக்கிறவங்க நல்ல குடும்பம் அமைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பிடித்த பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு. இந்த நேரத்தை தவறவிட வேண்டாம். 7ஆம் இடம் வலிமை அடைந்திருக்கின்றது. இல்லை நீ புதுசாக தான் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப அருமையான பொண்ணு மாப்பிள்ளை இப்போ கிடைப்பாங்க. இந்த நேரத்தில் வந்து ஒரு பெற்றோர்கள் கவனிச்சல வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு இப்போ மீன ராசின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த நேரத்தை நீங்கள் தவறவிடாமல் கொஞ்சம் முயற்சிகள் எடுத்தீங்கன்னு சொன்னால் 100% நல்ல ஒரு மணமகனும் மணமகளும் உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு இப்போ உற்ற துணையாக இருந்து ஒரு வழிநடத்தக்கூடிய வகையில் தான் இருக்காங்க. பாதகம் இல்லை. இருந்தாலும் அவங்ககிட்ட சில எதிர்ப்புகள் கிளம்பும். எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்க, ஒரு சில விஷயம்தான் ஏற்றுக்கிடுவோம், மற்றவர்கள்லாம் கொஞ்சம் எதிர்ப்புகள் கிளம்பும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் உங்களுக்கு எதிரியாக இல்லை, எதிர்ப்பாக இருப்பாங்க. சரிங்களா? கவலைப்பட வேண்டாம். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் 100% உதவி செய்கிறாங்க. சரியா? தாய்க்குரிய கிரகம் ஆட்சி உச்சம் அடைஞ்சிருக்குது, உங்கள் ராசியை பார்க்குது. அதனால் வந்து என்ன கேட்டாலும் கிடைக்கும். நீங்கள் போய் தாராளமாக போய் அவங்ககிட்ட கேட்காம கூட பீரோ திறந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தான் அவங்க வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? நேரங்காலம் பார்த்து கொடுப்போம்னு வச்சுருப்பாங்க. இப்போ போய் கேளுங்க, தந்துடுவாங்க. சொத்தையே கொடுத்துருவாங்க, நகையே கொடுத்துருவாங்க. பணம் இருந்தால் பணம் கொடுத்து உதவி செய்வாங்க. தாராளமாக கொடுத்து உதவி செய்வாங்க. கேட்டதை விட அதிகமாக கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையில் அவங்க இருக்கிறாங்க இப்போது. அதனால் அந்த உதவி கிடைக்கிது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதேபோல் பிள்ளைகளும் உங்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு அனுசரணையோடு உங்களை வழிநடத்தக்கூடிய வகையிலே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு உங்களை வழிநடத்தக்கூடிய வகையில் இருக்கிறாங்க. உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வந்து இந்த மீனராசிக்கு இப்போ வந்திருக்குது. நல்ல நிலையில் பயன்படுத்தி முன்னேற்கு வர வேண்டும். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றிகரமாக தான் போய்கிட்டு இருக்கு இப்போது. ஏன்னா தொழிலுக்கு இடையூறு இல்லாமல் தொழிற்சாலை அதிபதி தொழிற்சாலத்தை பார்க்குறார், சுயசாரத்தில் பார்க்குறார். எத்தனை எதிரி வந்தாலும் உங்களை அசைக்க முடியாது. ஒரு வலிமையான நிலையில் நீங்கள் தொழில் சார்ந்து போய்கிட்டே இருக்கீங்க. இது உங்களுக்கு யோகம் என்ற வகையில் தான் சொல்லணும். அனைத்து துறையினருக்கும் இது பொருந்தும். குறிப்பாக அரசு இயந்திரங்கள் உள்ளவர்கள், அறநிலையத்துறையில் இருப்பவர்கள், ஒரு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப உயர்வான நேரம். நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு வழக்குகள் இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த நேரத்தில் போய் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் அவங்ககிட்ட போய் பேசி தீர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு உங்களுக்கு மறுபடியும் பணி நியமனம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பணியில் பனிஷ்மெண்ட் இருந்தால் நீங்கள் அதை எடுத்து விட்டுடலாம். அந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் இருக்குது இப்போ உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். அதனால் நீங்கள் பயன்படுத்தி முன்னுக்கு வர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். இந்த வாரம் என்பது இந்த மீனராசிக்கு யோகமான வாரம். மாணவ மாணவிகளும் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய வாரம். மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு வாரம். வெளியூர் பயணங்களை கொஞ்சம் தவிர்த்து கொண்டு இப்போ இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் தவிர்க்க முடியாத வெளியூர் பயணங்கள், அதாவது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக வரும். அது நீங்கள் தாராளமாக போகலாம். சரிங்களா? அந்த குரு காணிக்கை ஒன்று வச்சுட்டு போகணும். அதாவது நீங்கள் சனி பகவான் குரு சாரத்தில் இருக்கிறதுனால குருவாக மதிக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஒரு காணிக்கை வைக்கலாம். அல்லது திருச்செந்தூர் முருகனுக்கு நீங்கள் ஒரு காணிக்கையை கூட அனுப்பி வைக்கலாம். இப்போல்லாம் கோயிலில் அனுப்புகிற பணங்கள் வந்து சரியான முறையில் பயன்படுத்தப்படுவதில்லை. ஒரு தேவையில்லாத நபர்கள்ட்ட போய் சேர்ந்துருது. அதனால் நீங்கள் அந்த முருகனை நீங்கள் சாட்சியாக வச்சுக்கிட்டு ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவலாம். ஒரு அன்னதானங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி நீங்கள் செய்துவிட்டு வெளியூருக்கு செல்லுங்கள், வெளிநாடுகளுக்கு செல்லுங்கள், தொழில் நிமித்தமாக செல்லுங்கள். நல்லது நடக்கும். அதனால் இந்த வாரம் என்பது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வாரம்.
நீங்கள் வெற்றி பாதையிலே செல்வதற்கான வாரம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே இந்த மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக விளங்கி கொண்டிருப்பது 5ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக விளங்கி கொண்டிருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல உங்கள் ராசிநாதனுடைய எண்ணும் நல்ல நிலையில் தான் இருக்குது, 3ஆம் எண். அதை நீங்கள் பயன்படுத்தலாம். இரண்டையுமே பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக ஏதாவது ஒன்று கை கொடுக்கும். வணங்குகிறேன். வணக்கம்.